அத்தியாயம் 13. தூக்கமற்ற மகான். தயவு செய்து இமயத்திற்கு செல்ல எனக்கு அனுமதி கொடுங்கள். தடையற்ற தனிமையில் தொடர்ச்சியாக தெய்வீக தொடர்பை அடைய எண்ணுகிறேன். நான் உண்மையில் என் குருதேவரிடம் இந்த நன்றிகட்ட சொற்களை ஒரு சமயம் கூறினேன். அவ்வப்பொழுது சாதகர்களை தாக்கும் இனம் புரியாத மாயையினால் பீடிக்கப்பட்டு ஆசிரம கடமைகள், கல்லூரி படிப்பு இவைகளில் ஒரு பொறுமையற்ற நிலை வளர்வதை உணர்ந்தேன். இத்தவறை சற்றே குறைத்துக் காட்டக்கூடிய சூழ்நிலை என்னவெனில், என் திட்டத்தை வெளியிட்ட சமயத்தில் எனக்கு ஸ்ரீ யுக்தேஸ்வரை தெரிந்து 6 மாதங்களே ஆகியிருந்தன. நான் அவருடைய ஓங்கி உயர்ந்த பெருமையை முழுதாக புரிந்து கொண்டிருக்கவில்லை. இமயமலையில் பல மலைவாழ் மக்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு இன்னும் கடவுள் தரிசனம் கிடைக்கவில்லை என்று என் குருவின் பதில் மெதுவாகவும் சாதாரணமாகவும் வந்தது. ஞானத்தை அசைவற்ற மலையிடமிருந்து தெரிந்து கொள்வதை விட ஒரு ஆத்ம ஞானியிடமிருந்து தெரிந்து கொள்வதுதான் மிகவும் நல்லது என்றார். குருதேவர்தான் என் ஆசிரியரே தவிர ஒரு மலை அல்ல என்பதை அவர் தெளிவாக குறிப்பிட்டு காட்டியதையும் மறுத்து எனது வேண்டுகோளை மறுபடியும் விடுத்தேன். ஸ்ரீ யுக்தேஸ்வர் பதிலேதும் கூறவில்லை. அவருடைய மௌனத்தை நான் சம்மதமாக எடுத்துக்கொண்டேன். இது ஓர் ஆபத்தான ஆனால் வசதியான விளக்கு. அன்று மாலை கல்கத்தாவில் உள்ள என் வீட்டில் நான் பயண ஏற்பாடுகள் செய்யத் தொடங்கினேன். ஒரு கம்பளிக்குள் சில பொருட்களை மூட்டையாக கட்டும் பொழுது என் அறை ஜன்னல் வழியாக சில வருடங்களுக்கு முன்னால் ரகசியமாக எரியப்பட்ட அதே போன்ற ஒரு மூட்டையை நினைவு கூர்ந்தேன். இதுவும் கூட ஒரு துரதிருஷ்டமான இமயப் பயணமாக இருந்து விடுமோ என்று நினைத்தேன். முதல் தடவை என் ஆன்மீக உணர்வு உயர்ந்த நிலையில் இருந்தது. இன்றிரவு என் குருவை விட்டுச் செல்கின்றேனே என்று என் மனசாட்சி என்னை உறுத்தியது. அடுத்த நாள் காலை ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் என் சமஸ்கிருத பேராசிரியரான பிஹாரி பண்டிதர் என்பவரை நாடிச் சென்றேன். ஐயா, நீங்கள் லாகிரி மகாசயரின் சிறப்பு மிகுந்த சீடர் ஒருவருடன் உங்கள் நட்பை பற்றி எனக்கு கூறியிருக்கிறீர்கள். எனக்கு அவருடைய விலாசத்தை தயவு செய்து கொடுங்கள். நீ ராம்கோபால் மசூம்தாரை பற்றி கூறுகிறாய் என்று நினைக்கிறேன். நான் அவரை தூக்கமற்ற மகான் என்று அழைப்பேன். அவர் எப்பொழுதுமே ஓர் ஆனந்த விழிப்பு நிலையில் இருப்பார். அவர் வீடு தாரகேஸ்வர் அருகில் ரன்பாஜ்பூரில் உள்ளது. நான் அந்த பண்டிதருக்கு நன்றி கூறிவிட்டு உடனே தாரகேஸ்வருக்கு ரயில் ஏறினேன். நான் அந்த தூக்கமற்ற மகானிடமிருந்து இமயமலை சாரலில் தனிமையில் தியானம் செய்ய அனுமதி வாங்கி என் ஐயங்களை அமைதிப்படுத்தி விடலாமென நம்பினேன். பிஹாரி பண்டிதர் என்னிடம் ராம்கோபால் வங்காளத்தில் தனிமையான குகைகளில் பல வருடங்கள் கிரியா யோக பயிற்சி செய்ததன் பலனாக ஞான ஒளி பெற்றிருப்பதாக கூறியிருந்தார். தாரகேஸ்வரில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு நான் சென்றேன். கத்தோலிக்கர்களுக்கு பிரெஞ்சு நாட்டில் உள்ள லூர்து திருக்கோயில் எப்படியோ அப்படியே இந்துக்களுக்கு தாரகேஸ்வர் மிக புனிதமான க்ஷேத்திரமாகும். கணக்கற்றவர்களுக்கு தாரகேஸ்வரில் எண்ணிக்கையில் அடங்காத வியாதிகள் தீர்க்கப்பட்டுள்ள அற்புதங்கள் நடந்திருக்கின்றன. என் குடும்பத்தில் ஒருவருக்கு கூட அந்த அற்புதம் நடந்துள்ளது. நான் ஒரு வாரம் அங்கிருந்த கோவிலிலேயே உட்கார்ந்திருந்தேன் என்று என் மூத்த சித்தி ஒரு சமயம் என்னிடம் கூறினார். நான் முழுமையாக பட்டினி கிடந்து உன் சித்தப்பா சாரதாவின் தீராத பிணி குணமாக வேண்டுமென வேண்டிக் கொண்டேன். 7வது நாள் ஒரு பச்சிலை என் கையில் தோன்றியதைக் கண்டேன். அதிலிருந்து கஷாயம் இறக்கி நான் உன் சித்தப்பாவிற்கு கொடுத்தேன். அவர் வியாதி உடனே மறைந்ததுடன் திரும்ப தலை காட்டவே இல்லை என்றார். நான் புனித தாரகேஸ்வர் கோயிலில் நுழைந்தேன். அங்கு கர்ப்ப கிரகத்தில் ஒரு வட்டமான கல் லிங்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அதன் சுற்று ஆதியும் அந்தமும் இல்லாமல் இருப்பது அளப்பரிய பரத்தை சுட்டிக்காட்டுவதற்கு ஏற்றதாக அமைந்திருந்தது. பாரதத்தில் எழுத்தறிவில்லாத குடியானவனால் கூட பிரபஞ்சத்தின் உயர்ந்த தத்துவங்களை புரிந்து கொள்ள முடியும். உண்மையில் சில சமயங்களில் மேலை நாட்டவர்கள் அவனை தத்துவ எண்ணங்களில் மட்டுமே வாழ்ந்து வருவதாக குற்றம் சாட்டுவதும் உண்டு. என் மனநிலை அப்பொழுது வைராக்கியமாக இருந்ததனால்
அந்த கல் சின்னத்தின் முன்னால் எனக்கு வணங்கத் தோன்றவில்லை. இறைவனை ஆத்மாவுக்குள் மட்டுமே தேட வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டேன். நான் மண்டியிட்டு வணங்காமலேயே கோயிலை விட்டு கிளம்பி அடுத்தாற் போலிருந்த ரன்பாஜ்பூர் கிராமத்தை நோக்கி வேகமாக நடந்தேன். எனக்கு சரியாக வழி தெரியவில்லை. நான் ஒரு வழிப்போக்கனை விசாரித்ததும் அவன் நீண்ட யோசனையில் ஆழ்ந்தான். நார்ச்சந்தியை அடைந்ததும் வலது பக்கம் திரும்பி போய்க்கொண்டே இருங்கள் என்று தெய்வ வாக்கு போல முடிவில் கூறினான். அவன் வழிகாட்டியபடி நான் ஒரு வாய்க்கால் கரையோரமாக போய்க் கொண்டிருந்தேன். இருள் கூடிவிட்டது. காட்டின் எல்லையில் இருந்த கிராமத்தில் மின்மினி பூச்சிகள் நிரம்பி இருந்தன. அருகே இருந்த குள்ளநரிகளின் ஓலைகளும் கேட்டன. இரவு நிலா மிகவும் மங்கலாக இருந்ததினால் அதுவும் உதவிகரமாக இல்லை. நான் தட்டு தடுமாறி 2 மணி நேரம் நடந்தவாறு இருந்தேன். அப்பாடா, ஒரு பசுவின் மணியோசை வரவேற்கும் வகையில் ஒலித்தது. நான் திரும்ப திரும்ப கூப்பிட்டதை கேட்டு ஒரு குடியானவன் என் அருகில் வந்தான். நான் ராம்கோபால் பாபுவை தேடி வந்திருக்கிறேன் என்றேன். எங்கள் கிராமத்தில் அப்படிப்பட்ட ஒருவரும் கிடையாது. அந்த மனிதனின் குரல் சிடுசிடுப்புடன் இருந்தது. நீங்கள் பொய் கூறும் துப்பறிவாளன் போலும் என்றான். அரசியல் விஷயமாக கவலை கொண்டிருக்கும் அவன் மனத்தில் உள்ள சந்தேகத்தை போக்கும் நம்பிக்கையில் நான் சங்கடமான என் நிலையை அவன் இரக்கம் கொள்ளும்படி எடுத்துக் கூறினேன். அவன் என்னை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்று உபசரித்தான். ரன்பாஜ்பூர் இங்கிருந்து வெகு தூரத்தில் உள்ளது. அந்த நார்ச்சந்தியில் நீங்கள் இடதுபுறம் திரும்பி இருக்க வேண்டும், வலதுபுறம் திரும்பி இருக்கக்கூடாது என்றான். எனக்கு முதலில் வழி சொன்னவன் பயணிகளுக்கு நிச்சயம் தொல்லை தருபவன் என்று வருத்தத்துடன் நினைத்துக் கொண்டேன். புழுங்கலரிசி, பருப்பு மற்றும் உருளைக்கிழங்குடன் வாழைக்காய் சேர்த்த கறி இவற்றுடன் சுவையான சாப்பாட்டிற்கு பிறகு நான் நடுமுற்றத்தை அடுத்திருந்த ஒரு சிறு குடிசையில் தூங்கினேன். தூரத்தில் கிராமத்தினர் மிருதங்கம் மற்றும் தாளங்களின் இரைச்சலான சத்தத்துடன் பாடிக்கொண்டிருந்தனர். அந்த இரவு தூக்கம் சரியாகவே இல்லை. தனிமையில் இருக்கும் யோகி ராம்கோபாலை அடைய வழிகாட்டப்பட வேண்டும் என்று ஆழ்ந்து பிரார்த்தனை செய்தேன். விடியற்காலையின் ஒளி என் குடிசையின் கீற்றுகளினூடே நுழையும் போதே ரன்பாஜ்பூருக்கு கிளம்பிவிட்டேன். நெல் வயல்களை தாண்டி அறுவடை செய்த நெற்பயிரின் குத்தும் அடித்தண்டுகளின் ஊடேயும் உலர்ந்த களிமண் மேடுகளைச் சுற்றி கொண்டும் சிரமப்பட்டு வெகு தூரம் நடந்தேன். அவ்வப்பொழுது நான் சந்திக்கும் விவசாயிகள் அனைவரும் வித்தியாசமே இல்லாமல் ரன்பாஜ்பூருக்கு ஒரு குரோஷா தூரம்தான் செல்ல வேண்டும் என்றார்கள். 6 மணி நேரத்தில் சூரியன் தொடுவானத்திலிருந்து உச்சிக்கு வெற்றிகரமாக பிரயாணம் செய்துவிட்டான். ஆனால் நான் ரன்பாஜ்பூரிலிருந்து எப்போதும் ஒரு குரோஷா தூரத்திலேயேதான் இருப்பேன் என்று நினைக்கத் தொடங்கினேன். மதியம் தாண்டிய பிறகும் என் உலகம் இன்னும் முடிவே இல்லாத நெல் வயல்களாகவே இருந்தது. வானத்தில் இருந்து தப்ப முடியாதபடி வெப்பம் வீச நான் கிட்டத்தட்ட விழுந்துவிடும் நிலையில் இருந்தேன். அப்பொழுது ஒரு மனிதர் என்னை நோக்கி நிதானமாக நடந்து வருவதைக் கண்டேன். நான் என் வழக்கமான கேள்வியை எங்காவது கேட்டு ஒரு குரோஷாதான் என்ற பதில் வந்துவிடுமே என்ற பயத்தில் கேட்கவே துணியவில்லை. அந்த புது மனிதர் என் அருகில் நின்றார். குள்ளமாகவும் ஒல்லியாகவும் இருந்த அவர் அசாதாரணமாக துளைக்கும் கருத்த கண்களைத் தவிர பார்ப்பதற்கு மிக சாதாரணமாகவே தென்பட்டார். நான் ரன்பாஜ்பூரை விட்டு கிளம்ப எண்ணியிருந்தேன். ஆனால் உனது குறிக்கோள் நல்லது என்பதால் உனக்காக காத்திருந்தேன் என்று வியப்புடன் கூடிய என் முகத்தின் அருகில் அவர் விரலை அசைத்து கூறினார். முன்னறிவிப்பில்லாமல் என்னை பிடித்து விடலாம் என்று மிக புத்திசாலித்தனமாக தீர்மானித்து விட்டாயோ? என் விலாசத்தை உன்னிடம் கொடுக்க அந்த பேராசிரியர் பிகாரிக்கு அதிகாரமே இல்லை என்றார். இந்த மகானின் முன்னிலையில் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்வது வெறும் பேச்சாகவே முடியும் என்று நினைத்து என்னை வரவேற்ற முறையைக் கண்டு கொஞ்சம் வருந்தி வாயடைத்து நின்றேன். அவருடைய அடுத்த கேள்வி பட்டென்று வந்தது. இறைவன் எங்கிருக்கிறான் என்று நீ நினைக்கிறாய்? சொல் என்னிடம். ஏன்? அவர் எனக்குள்ளேயும் எங்குமே இருக்கிறார் என்றேன். நான் என் மனக்குழப்பத்தைப் போலவே குழப்பத்துடன் தான் தென்பட்டிருக்க வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை. எங்கும் நிறைந்திருக்கிறான் இல்லையா என்று கூறி அந்த யோகி சிரித்தார். அப்படியெனில் இளைய ஐயாவே, தாரகேஸ்வர் கோயிலில் கல் சின்னத்தில் இருந்த எங்கும் நிறைந்த பரம்பொருளின் முன் நேற்று நீ ஏன் வணங்கவில்லை? உன்னுடைய கர்வம்தான்
வலது இடது என்ற நுணுக்கமான வித்தியாசத்தை பற்றி கவலைப்படாத அந்த வழிப்போக்கனால் தவறான வழிகாட்டுதலான தண்டனை கிடைக்க காரணமானது. இன்று கூட பயணத்தில் வேண்டிய அளவு சிரமப்பட்டு விட்டாய், இல்லையா? அவர் கூறியதை நான் முழு மனதுடன் ஆமோதித்து, எங்கும் நிறைந்திருக்கும் ஒரு கண்ணானது எனக்கு முன்னே இருந்த விசேஷமற்ற அந்த உடம்புக்குள் மறைந்துள்ளதைக் கண்டு ஆச்சரியத்தினால் ஸ்தம்பித்து நின்றேன். அந்த யோகியிடமிருந்து நலம் பயக்கும் சக்தி வெளிப்பட்டு கொதிக்கும் அந்த வயலில் அக்கணமே நான் புத்துணர்ச்சி பெற்றேன். பக்தன் தன் வழி ஒன்றுதான் இறைவனிடம் செல்லும் வழி என்று எண்ணலாம். லாகிரி மகாசயர் நமக்கு கூறியது போல், யோகத்தின் மூலம் தெய்வீகத் தன்மையை நமக்குள்ளேயே காண்பதுதான் சந்தேகமின்றி மிக உயர்ந்த வழி. ஆனால் இறைவனை நமக்குள்ளே கண்டவுடன் நாம் சீக்கிரத்திலேயே அவனை வெளியேயும் காண்கிறோம். தாரகேஸ்வரிலும் அதை போன்ற பிற இடங்களிலும் உள்ள புனித கோயில்கள் ஆன்மீக சக்தியின் அணு மையங்களாக உரிய முறையில் வணங்கப்படுகின்றன என்றார் அவர். அந்த யோகியின் கண்டிக்கும் மனப்பாங்கு மறைந்தது. அவரது கண்கள் இரக்கத்துடன் மென்மையாயின. அவர் என்னை தட்டிக் கொடுத்தார். இளம் யோகியே, நீ உன் குருதேவரிடமிருந்து ஓடி வந்திருப்பதைக் காண்கிறேன். உனக்கு வேண்டியதெல்லாம் அவரிடமே உள்ளன. நீ அவரிடமே திரும்ப வேண்டும். அவர் தொடர்ந்தார். மலைகள் உன் குருவாக இருக்க முடியாது. 2 நாட்களுக்கு முன்பு ஸ்ரீ யுக்தேஸ்வர் கூறிய அதே கருத்து. மகான்கள் மலைகளில் மட்டும்தான் வசித்தாக வேண்டுமென்ற பிரபஞ்ச கட்டாயம் எதுவும் இல்லை. என் தோழர் என்னை ஒரு கேள்விக்குறியுடன் பார்த்தார். இந்தியா மற்றும் திபெத்தில் உள்ள இமயமலைக்கு முனிவர்களின் மீது ஏகபோக உரிமை இல்லை. ஒருவன் தனக்குள்ளேயே உள்ளதை அறிவதற்கு சிரமப்படவில்லை எனில் உடலை அங்குமிங்குமாக கொண்டு செல்வதனால் அதை கண்டுபிடித்துவிட முடியாது. பக்தன் ஞானத்தை அடைய உலகின் எல்லைகளுக்கு கூட செல்வதற்கு எப்பொழுது தயாராகிறானோ அப்பொழுது அவனுடைய குரு அருகிலேயே பிரசன்னமாகிறார். காசி ஆசிரமத்தில் என் பிரார்த்தனையை தொடர்ந்து நான் ஸ்ரீ யுக்தேஸ்வரை ஒரு நெரிசலான சந்தில் சந்தித்ததை ஞாபகப்படுத்திக் கொண்டு அவர் கூறியதை மௌனமாக ஒப்புக்கொண்டேன். ஓர் இடத்தில் கதவை மூடிக்கொண்டு தனிமையாக அமர்ந்து கொள்ள ஒரு சிறு அறை உனக்குள்ளதா? ஆமாம் என்றேன். இந்த யோகி பொது விஷயத்திலிருந்து வெகு வேகமாக தனி விஷயத்திற்கு வருகிறார் என்று எனக்கு தோன்றியது. அதுதான் உன் குகை என்று கூறி அந்த யோகி என் மீது செலுத்திய ஒளி வீசும் பார்வையை நான் என்றுமே மறக்கவில்லை. அதுதான் உன் புனிதமான மலை. அங்குதான் நீ இறைவனின் ராஜ்ஜியத்தைக் காண்பாய். அவரது எளிய சொற்கள் காலங்காலமாய் என்னை ஆட்கொண்டிருந்த இமயமலை பற்றிய எண்ணத்தை அக்கணமே அழித்தது. கொதிக்கும் ஒரு நெல் வயலில் மலைகள் மற்றும் முடிவற்ற பனிச்சிகரங்கள் என்ற கனவிலிருந்து நான் விழித்துக் கொண்டேன். சின்னையா, உன் தெய்வீக தாகம் புகழ்ச்சிக்குரியது. நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். ராம்கோபால் என் கையை பிடித்து அங்கேயே காட்டு இடைவெளியில் இருந்த அற்புதமான ஒரு குக்கிராமத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு சூளையில் இடாமல் வெயிலில் உணக்கிய செங்கல்லால் ஆன வீடுகள், தென்னங்கீற்றினால் வேயப்பட்டு அவைகளின் வாயில்கள் புத்தம் புதிய மலர்களினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அந்த யோகி தனது சிறிய குடிலில் எளிமையான மூங்கில்களாலான ஒரு திண்ணையில் என்னை உட்கார வைத்தார். அவர் எனக்கு இனிப்பான எலுமிச்சம் பழச்சாறும் கல்கண்டும் கொடுத்த பிறகு நாங்கள் அவருடைய முற்றத்தில் நுழைந்து பத்மாசனத்தில் அமர்ந்தோம். தியானத்தில் 4 மணி நேரம் கழிந்தது. நான் கண்களை திறந்து பார்த்த பொழுது நிலவின் ஒளியில் திகழ்ந்த அந்த யோகியின் உருவம் இன்னும் அசையாமல் இருப்பதைக் கண்டேன். நான் என் வயிற்றிடம் மனிதன் உணவினால் மட்டும் வாழ்வதில்லை என்பதை கடுமையாக நினைவுபடுத்திக் கொண்டிருந்த பொழுது ராம்கோபால் தன் ஆசனத்திலிருந்து எழுந்தார். உனக்கு நல்ல பசி என்று தெரிகிறது. உணவு சீக்கிரமே தயாராகிவிடும் என்றார். முற்றத்திலேயே இருந்த ஒரு மண் அடுப்பை அவர் மூட்டினார். வெகு சீக்கிரத்தில் நாங்கள் பெரிய வாழை இலைகளில் பரிமாறப்பட்ட பருப்பும் சாதமும் சாப்பிட்டோம். சமையல் வேளையில் என் உதவியை அவர் அன்புடன் மறுத்துவிட்டார். விருந்தினர் தெய்வத்திற்கு சமம்.
அதாவது அதிதி தேவோ பவ என்கிற ஓர் இந்து பழமொழி நெடுங்காலமாக இந்தியாவில் பக்தி சிரத்தையுடன் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. என் பிற்கால உலக பயணங்களில் விருந்தினர்களை உபசரிப்பதில் அதே மரியாதை பல நாடுகளின் கிராமப்புறங்களில் இருப்பது கண்டு எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. கணக்கற்ற புது விருந்தாளிகளின் வரவினால் ஒரு நகரவாசியின் விருந்தோம்பல் பண்பு வெகுவாக குறைந்து விடுகிறது. மனிதர்களின் நடமாட்டம் அநேகமாக கற்பனைக்கு எட்டாத அளவு தூரத்தில் உள்ளதாக அச்சிறு காட்டு கிராமத்தில் தனியாக நான் அந்த யோகியின் அருகில் அமர்ந்த பொழுது தோன்றியது. அந்த குடிலின் அறையில் புதிரான முறையில் ஒரு குளிர்ந்த வெளிச்சம் பரவி இருந்தது. ராம்கோபால் சில கிழிந்த கம்பளங்களால் தரையில் என் படுக்கையை தயார் செய்தார். பிறகு அவர் ஒரு பாயில் அமர்ந்தார். அவருடைய ஆன்மீக காந்தத்தால் கவரப்பட்டு வேண்டுகோள் ஒன்றை விடுக்க துணிந்தேன். ஐயா, எனக்கு ஏன் நீங்கள் சமாதி நிலை அருளக்கூடாது? அன்பனே, உனக்கு தெய்வீக தொடர்பு கொடுப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியே. ஆனால் அதை அளிக்க எனக்கு உரிமை இல்லை. அந்த யோகி அரைக்கண் மூடிய நிலையில் என்னை பார்த்தார். உன் குருதேவர் சீக்கிரம் உனக்கு அந்த அனுபவத்தை அருளுவார். உன் உடல் இன்னும் அதற்கு பக்குவப்படவில்லை. ஒரு சிறு மின்சார பல்பில் அதிக அளவு மின் அழுத்தத்தை செலுத்தினால் அது வெடித்துவிடும். அதைப் போல உன் நரம்புகள் பிரபஞ்ச மின் ஓட்டத்தை தாங்க தயாராயில்லை. நான் இப்போதே அந்த பேரானந்தத்தை வழங்கினால் உன் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் நெருப்பிற்பட்டது போல் நீ எரிந்து விடுவாய் என்றார். நீ என்னிடமிருந்து ஞான ஒளி பெற விரும்புகிறாய். அந்த யோகி சிந்தனையுடன் தொடர்ந்தார். நான் மிக அற்பமானவன். நான் செய்திருக்கும் மிகச்சிறிய அளவு தியானத்தினால் நான் இறைவனை திருப்திப்படுத்துவதில் எந்த அளவிற்கு வெற்றி பெற்றிருக்கிறேன்? முடிவில் என் கணக்கு தீர்க்கப்படும் பொழுது அவன் கண்களில் நான் எந்த அளவு தகுதி உடையவனாக இருப்பேன் என்றெல்லாம் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஐயா, நீங்கள் வெகு காலமாக ஒரு மனதாக இறைவனை நாடி வருகிறீர்கள் இல்லையா? நான் அதிகம் செய்யவில்லை. பிகாரி என் வாழ்க்கையை பற்றி உனக்கு கூறியிருக்க வேண்டும். 20 ஆண்டுகள் நான் ஒரு ரகசியமான குகையில் தங்கி ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் தியானம் செய்தேன். பிறகு நான் எளிதில் அணுக முடியாத ஒரு குகைக்கு போய் அங்கு 25 வருடங்கள் தங்கி தினமும் 20 மணி நேரம் யோகத்தில் ஐக்கியமாயிருந்தேன். நான் இறைவனுடன் என்றும் ஒன்றியிருந்ததால் எனக்கு தூக்கம் தேவைப்படவில்லை. சாதாரண ஆழ்மன நிலையில் கிடைக்கும் முழுமையற்ற அமைதியை விட உயர் உணர்வு நிலையின் முழு அமைதியில் என் உடல் அதிகமாக ஓய்வுற்றிருந்தது. தூக்கத்தின் பொழுது நம் தசை நார்களுக்கு ஓய்வு கிடைக்கிறது. ஆனால் இதயம், சுவாச கோசம், இரத்த ஓட்ட மண்டலம் எல்லாம் தொடர்ந்து வேலை செய்தபடிதான் இருக்கின்றன. அவைகளுக்கு ஓய்வு கிடைப்பதில்லை. உயர் உணர்வு நிலையில் எல்லா உள் உறுப்புகளும் உயிரோட்டத்தை நிறுத்தி வைத்து விடுகின்றன. அந்நிலையில் அவைகளுக்கு பிரபஞ்சத்தின் சக்தியினால் மின்சக்தி ஊட்டப்படுகின்றது. அந்த முறையினால் வருடக்கணக்கில் தூங்க வேண்டிய அவசியம் இல்லை என நான் கண்டேன். நீயும் நித்திரை தேவையில்லை என கூறும் காலம் வரப்போகிறது. அடே அப்பா, நீங்கள் இவ்வளவு காலம் தியானம் செய்த பிறகு கூட இறைவனின் அருளை பற்றி நிச்சயமாக சொல்ல முடியவில்லையா என்று நான் மிகுந்த ஆச்சரியத்துடன் குறிப்பிட்டேன். பிறகு எங்களைப் போல் உள்ள சாதாரண மனிதர்களின் கதி என்ன? என் அன்பு சிறுவனே, தெய்வம் எல்லையற்றது என்பதை நீ காணவில்லையா? அவனை 45 வருட தியானத்தினால் முழுவதும் அறிந்து கொண்டு விட முடியும் என்று எதிர்பார்ப்பது அபத்தமாக தோன்றவில்லையா? ஆனாலும் பாபாஜி ஒரு சிறு அளவு தியானம் கூட நம்மை மரண நிலை மற்றும் மரணத்திற்கு பின் ஏற்படும் நிலை ஆகியவற்றின் பயத்திலிருந்து காப்பாற்றும் என்று உறுதி கூறியிருக்கிறார். உன் ஆன்மீக குறிக்கோளை சிறு மலைகளின் மேல் நாட்டாதே. ஆனால் பூரணமான தெய்வீக பேறு என்னும் விண்மீனை அடைவதே உன் குறிக்கோளாக கொள். கடுமையாக உழைத்தால் நீயும் அதை அடைய முடியும். அந்நிலையை பற்றி நினைத்து மிக உற்சாகமடைந்த நான் ஆர்வமூட்டும் அவர் சொற்களை மேலும் கேட்க விரும்பினேன். அவர் லாஹிரி மகாசயரின் குரு பாபாஜியை முதல் முறை சந்தித்த
ஓர் அதிசயமான கதையை பற்றி விவரித்தார். கிட்டத்தட்ட நடுநிசியில் ராம்கோபால் மௌனமானார். நான் என் கம்பளியில் படுத்தேன். என் கண்களை மூடியதும் நான் மின்னல் ஒளி வீசுவதைக் கண்டேன். எனக்குள்ளே ஒரு பெரிய இடம் உருக்கி வார்த்த ஒளியினால் நிரம்பியது. நான் கண்களை திறந்து பார்த்தேன். அதே ஜொலிக்கும் ஒளியைக் கண்டேன். நான் என் மனக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்த எல்லையற்ற ஒளி வெள்ளத்தின் ஒரு பாகமாக அந்த அறை மாறியது. அந்த யோகி, "நீ ஏன் அப்பா தூங்கவில்லை?" என்றார். "ஐயா, என் கண்களை மூடினாலும் திறந்தாலும் என்னைச் சுற்றி ஒரு மின்னல் பளீரென்று ஒளி வீசிக் கொண்டிருக்கையில் நான் எப்படி தூங்க முடியும்? இந்த அனுபவத்தை அடைவதற்கு உனக்கு ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. ஆன்மீக கதிர்வீச்சுகள் சுலபமாக பார்க்க முடியாதவை." அந்த யோகி இன்னும் சில அன்பான வார்த்தைகளை பேசினார். காலை விடிந்ததும் ராம்கோபால் எனக்கு கல்கண்டு கட்டிகள் கொடுத்து என்னை கிளம்ப வேண்டும் என்று கூறினார். அவரிடம் விடைபெற்று கிளம்புவதற்கு எனக்கு மனம் வரவில்லை. கண்ணீர் என் கன்னங்களில் வடிந்தது. "நான் உன்னை வெறுங்கையுடன் அனுப்ப மாட்டேன்," அந்த யோகி மிருதுவாக கூறினார். "உனக்காக ஒன்று செய்கிறேன்." அவர் புன்சிரிப்புடன் என்னை உற்று நோக்கினார். நான் அந்த இடத்திலேயே வேரூன்றியது போல் அசைவற்று நின்றுவிட்டேன். சாந்தமான அலை அதிர்வுகள் அந்த யோகியிடமிருந்து கிளம்பி என்னை அப்படியே சூழ்ந்தது. எனக்கு அவ்வப்பொழுது பல வருடங்களாக விட்டு விட்டு தொல்லை கொடுத்து வந்த முதுகுவலி உடனே குணமாயிற்று. ஒளியார்ந்த ஆனந்த கடலில் மூழ்கி புத்துணர்ச்சி பெற்ற நான் என் அழுகையை நிறுத்தினேன். ராம்கோபாலின் பாதங்களில் பணிந்த பிறகு நான் காட்டை அடைந்து அதன் சிக்கலான உஷ்ண பிரதேசங்களின் வழியே சென்று பல நெல் வயல்களையும் கடந்து தாரகேஸ்வரை அடைந்தேன். அங்கு நான் 2வது தடவையாக அந்த புகழ்பெற்ற புனித ஸ்தலத்திற்கு யாத்திரை செய்து கர்ப்ப கிரகத்திற்கு முன்னால் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினேன். அந்த வட்டக்கல் லிங்கம் என் மனக்கண் முன்னால் அண்ட கோளங்களாக விரிந்து பறந்தது. வளையத்திற்குள் வளையமாக, பிரிவுக்கப்பால் பிரிவாக, எல்லா இடங்களிலுமே தெய்வீகம் நிரம்பியது. நான் 1 மணி நேரத்திற்குப் பிறகு கல்கத்தாவிற்கு மகிழ்ச்சியுடன் ரயிலேறினேன். என் பயணங்கள் உயர்ந்த மலைச்சிகரங்களில் முடியாமல் இமயமலை போன்று உயர்ந்த என் குருதேவரின் முன்னிலையில்தான் முற்று பெற்றன. அத்தியாயம் 14. பேரண்ட உணர்வின் ஓர் அனுபவம். "குருஜி, நான் வந்துவிட்டேன்" என்றபோது வெட்கிய என் முகம் என் மனோநிலையை வார்த்தைகளை விட தெளிவாக காட்டியது. சமையலறைக்குச் சென்று உண்பதற்கு என்ன இருக்கிறதென்று பார்க்கலாம். ஸ்ரீ யுக்தேஸ்வரின் பேச்சு ஏதோ நாங்கள் சில மணி நேரமே, நாட்கள் அல்ல, பிரிந்திருந்ததைப் போன்று சர்வ சாதாரணமாக இருந்தது. "குருதேவா, இங்கு என் கடமைகளிலிருந்து திடீரென சென்றதினால் நான் உங்களை ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கி இருக்க வேண்டும். நீங்கள் என்னிடம் கோபமாக இருப்பீர்கள் என்று நான் நினைத்தேன். இல்லை, இல்லவே இல்லை. தடை செய்யப்பட்ட ஆசைகளிலிருந்துதான் கோபம் பிறக்கும். நான் மற்றவர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்ப்பதில்லை. ஆதலால் அவர்களுடைய செயல்கள் என் விருப்பத்திற்கு மாறுபட்டதாக இருக்க முடியாது. நான் உன்னை என் சொந்த விஷயங்களுக்காக உபயோகப்படுத்திக் கொள்ள மாட்டேன். உனது உண்மையான மகிழ்ச்சியில்தான் என் மகிழ்ச்சி உள்ளது." ஐயா, தெய்வீக அன்பை பற்றி தெளிவற்ற முறையில் கேள்விப்படுகிறோம். ஆனால் தெய்வ குணம் படைத்த தங்களிடமிருந்து அதற்கு கண்கூடான உதாரணத்தை உண்மையிலேயே இன்று காண்கிறேன். இந்த உலகத்தில் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் தன் பெற்றோரின் தொழிலை விட்டுச் சென்றால் ஒரு தந்தை கூட தன் மகனை சுலபமாக மன்னிக்க மாட்டார். ஆனால் நான் அரைகுறையாக விட்டுச் சென்ற வேலைகளினால் மிகுந்த அசௌகரியம் ஏற்பட்டிருக்க வேண்டும். எனினும் நீங்கள் ஒரு சிறு வெறுப்பை கூட காண்பிக்கவில்லையே. நாங்கள் ஒருவரை ஒருவர் நீர்மல்கிய கண்களுடன் நோக்கினோம். ஒரு பேரானந்த அலை என்னை சூழ்ந்தது. இறைவன் குருவின் உருவத்தில் என் இதயத்தின் குறுகிய அன்பார்வத்தை பிரபஞ்ச பேரன்பாக விரிவுபடுத்துவதை உணர்ந்தேன். சில நாட்களுக்குப் பிறகு நான்
காலியாயிருந்த குருதேவரின் அமரும் அறையை அடைந்தேன். நான் தியானம் செய்ய திட்டமிட்டேன். ஆனால் என் உயர்ந்த நோக்கம் கட்டுக்கடங்காத எண்ணங்களால் நிறைவேறவில்லை. வேடன் முன்னால் பறவைகள் சிதறுவது போல் அவை சிதறின. முகுந்தா, ஸ்ரீ யுக்தேஸ்வரின் குரல் தூரத்து பால்கனியிலிருந்து வந்தது. என் எண்ணங்களைப் போலவே கீழ்ப்படிய மறுக்கும் உணர்வு எனக்கும் ஏற்பட்டது. குருதேவர் எப்பொழுதும் என்னை தியானம் செய்ய தூண்டுகிறார். நான் எனக்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டேன். நான் அவருடைய அறைக்கு ஏன் வந்தேன் என்று அவருக்கு தெரிந்திருக்கும் பொழுது என்னை ஏன் அவர் தொந்தரவு செய்ய வேண்டும்? அவர் என்னை மறுபடியும் அழைத்தார். நான் பிடிவாதத்துடன் மௌனமாக இருந்தேன். 3வது தடவை அவர் குரலில் கண்டனம் இருந்தது. ஐயா, நான் தியானம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் ஆட்சேபத்துடன் இறைந்து கூறினேன். நீ எப்படி தியானம் செய்கிறாய் என்று எனக்கு தெரியும். என் குரு இறைந்தார். புயலில் அகப்பட்ட இலைகள் போல் உனது மனம் பறந்து கொண்டிருக்கிறது. இங்கு என்னிடம் வா. என் நிலை தடை செய்யப்பட்டு அம்பலப்படுத்தப்பட்ட வருத்தத்துடன் நான் அவர் அருகில் சென்றேன். ஐயோ பாவம், நீ விரும்பியதை மலைகள் கொடுக்க முடியாது. குருதேவர் ஆறுதலுடன் செல்லமாக பேசினார். அவரது அமைதியான பார்வை ஆழங்காண முடியாததாக இருந்தது. உன் நெஞ்சார்ந்த ஆசை நிறைவேறும் என்றார். ஸ்ரீ யுக்தேஸ்வர் புதிர் போட்டு பேசுவது அபூர்வம். நான் குழம்பினேன். அவர் மெதுவாக என் மார்பில் இதயத்தின் மேல் பகுதியில் தட்டினார். என் உடல் அசையாமல் வேரோடி நின்றது. மூச்சு சுவாச கோசங்களிலிருந்து ஒரு பெரிய காந்தத்தினால் இழுக்கப்பட்டதை போல் வெளியேற்றப்பட்டது. ஆத்மாவும் மனமும் உடனே தங்கள் ஸ்தூல தலையை இழந்து என் உடலின் ஒவ்வொரு துவாரத்திலிருந்தும் துளைக்கும் ஒளி வெள்ளமாக வெளிப்பட்டு பாய்ந்தன. என் உடல் இறந்து விட்டதைப் போல் தோன்றியது. ஆயினும் என்னுடைய அதீதமான உணர்வு நிலையில் இதைவிட முழுமையாக உயிருள்ளவனாக என்றுமே இருந்ததில்லை. என் உணர்வு நிலை ஓர் உடலுடன் மட்டும் ஒன்றியிராமல் எங்கும் சூழ்ந்துள்ள அணுக்களை தழுவியவாறு இருந்தது. தூரத்திலுள்ள தெருக்களில் நடமாடும் மனிதர்கள் விரிந்த என் சொந்த எல்லைக்குள்ளேயே மென்மையாக நடமாடுவதாக தோன்றியது. செடிகள் மற்றும் மரங்களின் வேர்கள் மண்ணில் ஊடுருவிச் செல்லும் ஒரு மங்கலான ஒளியின் வழியே தோன்றின. அவைகளுடைய சாற்றின் உள்ளோட்டத்தை நான் கண்டேன். அந்த சுற்றுப்புறம் முழுவதும் என் முன்னால் தெளிவாக தெரிந்தது. என் சாதாரண முன்னோக்கிய பார்வை இப்போது பெரிய கோள வடிவ பார்வையாகி ஒரே சமயத்தில் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியதாக மாறிற்று. என் தலையின் பின்பக்கம் மூலமாக ராய்காட் சந்தில் வெகு தூரத்தில் நடந்து கொண்டிருக்கும் மனிதர்களைக் கண்டேன். மெதுவாக நடந்து வரும் ஒரு வெள்ளை பசுவையும் கண்டேன். அது ஆசிரமத்து திறந்த வாயிலை அடைந்ததும் நான் அதை என் இரு ஸ்தூல கண்களால் காண்பது போன்று கண்டேன். அது முற்றத்து செங்கல் சுவருக்கு பின்னால் சென்ற பிறகும் அதை தெளிவாக கண்டேன். விரிந்து பறந்து தோன்றிய என் பார்வையில் எல்லா பொருட்களும் நடுங்கி வேகமான சலன படங்களைப் போல் அதிர்ந்தன. என் உடல், குருதேவரின் உடல், தூண்களுடன் கூடிய முற்றம், மரச்சாமான்கள், தரை, மரங்கள் மற்றும் சூரிய ஒளி எல்லாம் அவ்வப்பொழுது மிக பலமாக அதிர்ந்து கடைசியில் எல்லாம் ஒரே ஒளிக்கடலில் உருகி கரைந்தன. தண்ணீர் பாத்திரத்தில் போடப்பட்ட சர்க்கரை கட்டிகள் குலுக்கப்பட்டவுடன் கரைவது போல அனைத்தையும் ஒன்றிணைக்கும் அந்த ஒளி உருவ அருவமாக அடுத்தடுத்து மாறிய உருமாற்றமானது படைப்பின் காரண காரிய விதியை வெளிப்படுத்தியது. என் ஆத்மாவின் சாந்தமான முடிவற்ற கரைகளில் ஒரு மகா சமுத்திரத்திற்கொப்பான ஆனந்தம் பரவியது. இறைவனான பிரம்மம் அள்ள அள்ள குறையாத ஓர் ஆனந்தமென நான் அறிந்து கொண்டேன். இறைவனின் உடல் எண்ணற்ற ஒளி திசுக்களால் ஆனது. என்னுள் பெருக்கெடுத்த ஒரு மகிமை பெருகி விரிந்து நகரங்கள், கண்டங்கள், இம்மண்ணுலகம், சூரிய மண்டலம், நட்சத்திர மண்டலம், மிதக்கும் பிரபஞ்சங்கள் ஆகிய அனைத்தையும் சூழத் தொடங்கியது. பிரம்மாண்டம் முழுவதும் இரவில் தூரத்தில் தெரியும் ஒரு நகரத்தைப் போல மென்மையான ஒளி பொருந்தியதாய் எல்லையற்ற என் உள்ளுக்குள்ளேயே ஜொலித்தது.
பளிச்சென்று கண்ணை கூசச் செய்யும் அந்த ஒளி நுட்பமாய் செதுக்கப்பட்ட இம்மண்ணுலக எல்லைக் கோடுகளை கடந்து வெகு தூரத்து வரம்புகளில் சற்று மங்கியது. அங்கு நான் என்றும் மங்காத மிருதுவான பிரகாசத்தைக் கண்டேன். அது விளக்க முடியாத வகையில் சூட்சுமம் வாய்ந்ததாக இருந்தது. கிரகங்களின் காட்சிகள் இன்னும் சற்று திண்மையான ஒளியால் உருவாக்கப்பட்டிருந்தன. அத்தெய்வீக கிரணங்களின் சிதறல்கள் என்றும் அழியாத ஒரு மூலத்திலிருந்து பொழிந்தன. அவைகள் வர்ணிக்க முடியாததொரு ஒளி பிழம்பாக உருமாற்றப்பட்டு நட்சத்திர மண்டலங்களாக ஒளி வீசின. படைப்பாற்றல் வாய்ந்த அக்கதிர்கள் மீண்டும் மீண்டும் நட்சத்திர கூட்டங்களாக உறைவதைக் கண்டேன். பிறகு துல்லிய ஜுவாலையின் தகடுகளாக மாறக் கண்டேன். ஒரு சீரான சுழற்சியாக கோடானு கோடி உலகங்கள் ஒளி ஊடுருவும் பிரகாசத்தில் நுழைந்து சென்றன. பிறகு அக்னியே ஆகாயமாகி விரிந்தது. அந்த பெரிய இறை உலகத்தின் மையத்தை என் இதயத்தில் உள்ளுணர்வு நோக்கின் ஒரு புள்ளியாக அறிந்தேன். என் நடு மையத்திலிருந்து பிரபஞ்ச அமைப்பின் ஒவ்வொரு பாகத்திற்கும் பிரகாசமான ஒளி வீச்சு சென்று படிந்தது. சிரஞ்சீவி தன்மையின் தேனாகிய பேரின்ப அமிர்தம் பாதரச திரவம் போன்று என் மூலம் துடித்து ஓடியது. பேரண்ட இயக்க அதிர்வலையாகிய ஓம் என்னும் நாதம் இறைவனின் படைப்புக் குரலாக ஒலிப்பதை நான் கேட்டேன். திடீரென்று மூச்சு என் சுவாச கோசத்திற்கு திரும்பியது. கிட்டத்தட்ட தாங்க முடியாத ஓர் ஏமாற்றத்துடன் என் எல்லையற்ற பேருருவம் மறைந்ததைக் கண்டேன். மறுபடியும் நான் சுலபத்தில் தெய்வீகத்திற்கு இடம் கொடாத சிறுமைப்படுத்தும் உடற்கூட்டினுள் அடைக்கப்பட்டேன். ஓர் ஊதாரி பிள்ளையைப் போன்று நான் என் பேரண்ட வீட்டிலிருந்து ஓடி குறுகிய சிற்றண்ட கூட்டிற்குள் என்னை சிறையிட்டுக் கொண்டேன். என் குருதேவர் என் முன்னால் அசைவற்று நின்று கொண்டிருந்தார். நான் வெகு காலமாக மிகுந்த ஆர்வத்துடன் தேடிக்கொண்டிருந்த பேரண்ட உணர்வின் அனுபவத்தை எனக்கு வழங்கியதற்காக நன்றி செலுத்தும் வகையில் அவருடைய புனித திருவடிகளில் விழுந்து வணங்க முற்பட்டேன். அவர் என்னை நேராக நிறுத்தி அமைதியாக கூறினார், நீ அதிகமாக பரவச நிலையிலேயே இருக்கக்கூடாது. இந்த உலகில் நீ ஆற்ற வேண்டிய பணிகள் இன்னும் ஏராளமாக உள்ளன. வா, நாம் பால்கனியின் தரையை பெருக்கிவிட்டு பிறகு கங்கை கரையோரமாக நடந்து செல்லலாம். நான் ஒரு துடைப்பத்தை எடுத்து வந்தேன். குருதேவர் எனக்கு சமநிலைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையின் ரகசியத்தை போதிக்கிறார் என நான் அறிந்தேன். உடல் தன் தினசரி கடமைகளை நிறைவேற்றும் போது ஆத்மா மகா பிரபஞ்ச ஆழ்வெளிகளில் பறக்க வேண்டும். சற்று நேரம் சென்ற பிறகு ஸ்ரீ யுக்தேஸ்வரும் நானும் காலார நடந்து சென்று கொண்டிருந்த பொழுதும் கூட நான் இன்னும் எடுத்துக் கூற முடியாததொரு பரவசப்படுத்தும் நிலையிலேயே இருந்தேன். எங்கள் இருவரது உடல்களும் ஒரே ஒளிக்கற்றையாலான இரு சூட்சுமமான உருவங்களாக தெருவில் நதி கருகாமையில் நடந்து போவதைக் கண்டேன். ஒவ்வொரு உருவத்தையும் ஒவ்வொரு சக்தியையும் இந்த பிரபஞ்சத்தில் காப்பவர் இறைவனே. ஆயினும் அவர் எல்லாவற்றையும் கடந்து பற்றின்றி உலகங்களின் அதிர்வலைகள் இயல்பிற்கு அப்பால் படைக்கப்படாத பேரின்ப சூன்ய வெளியில் இருக்கிறார் என்று குருதேவர் விளக்கினார். இவ்வுலகத்தில் ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள் அதேபோல் இருவித வாழ்க்கையை மேற்கொள்கிறார்கள். உலகத்தில் தங்கள் கடமைகளை சரிவர செய்து கொண்டு இருந்த போதும் அவர்கள் உள்ளுக்குள்ளேயே ஆனந்தத்தில் திளைத்தவாறு இருக்கிறார்கள். இறைவன் எல்லோரையும் தன்னுடைய இருப்பான எல்லையற்ற ஆனந்தத்திலிருந்துதான் படைத்துள்ளான். அவர்கள் உடலினால் வேதனையுடன் நெருக்கப்பட்டாலும் தன்னுடைய பிரதிபிம்பமாக படைக்கப்பட்ட மனிதர்கள் உடல் உணர்ச்சிகளுடன் தங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ளாமல் இறுதியாக அதற்கும் மேலே உயர்ந்து தன்னுடன் மறுபடியும் ஒன்றி விடுவார்கள் என்றுதான் கடவுள் எதிர்பார்க்கிறார் என்றார். அந்த பேரண்ட தரிசனம் எனக்கு பல நிலையான பாடங்களை கற்பித்தது. தினந்தோறும் என் எண்ணங்களை அமைதிப்படுத்தி என் உடல் திடமான மண்ணில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் வெறும் சதையும் எலும்பும் கொண்ட ஒரு தொகுதி என்ற பொய்யான நம்பிக்கையில் இருந்து விடுதலை பெற முடிந்தது. மூச்சு மற்றும் அமைதியற்ற மனம் என்னும் புயல்களினால் ஒளிக்கடலில் பூமி
வானம், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், மரங்கள் எனப்படும் பல்வகை உலக வடிவங்களாகிய அலைகள் தோன்றுகின்றன. அந்த புயல்களை அமைதிப்படுத்தினால் ஒழிய முழுமுதற் பொருளை ஒளிமயமாக உணர முடியாது. எப்படி ஒரு மகா சமுத்திரத்தின் அலைகள் ஒரு பெரிய புயற்காற்றிற்கு பிறகு சாந்தமாக கடலில் ஒன்றிவிடுமோ, அதேபோல் நான் இந்த 2 இயற்கை புயல்களையும் எவ்வளவுக்கெவ்வளவு அடிக்கடி அமைதிப்படுத்தினேனோ அவ்வளவுக்கவ்வளவு படைப்பின் எல்லையற்ற அலைகள் உருகி ஒரே ஒளிக்கடலாயிற்று என்பதை பார்த்தேன். ஒரு சீடன் தன் தியானத்தின் மூலம் பரந்த காட்சிகளால் நிலைகுலையாத வண்ணம் தன் மனத்தை ஓர் அளவிற்கு திடப்படுத்திக் கொண்டதும் குரு அவனுக்கு பேரண்ட உணர்வின் தெய்வீக அனுபவத்தை அருளுகிறார். வெறும் அறிவின் விருப்பமோ அல்லது திறந்த மனதோ போதாது. யோகப் பயிற்சியும் தெய்வீக பக்தியும் மட்டுமே உள்ளுணர்வை போதுமான அளவிற்கு விரிவடையச் செய்து சர்வ வியாபியின் முக்தி அளிக்கும் அதிர்ச்சியை தாங்க ஒருவரை தயார் செய்யும். உண்மையான ஒரு பக்தனுக்கு தெய்வீக அனுபவம் இயற்கையாக தவிர்க்க முடியாததாக ஏற்படுகிறது. அவனுடைய தீவிரமான ஏக்கம் இறைவனை தடுக்க முடியாத வேகத்துடன் இழுக்க ஆரம்பிக்கிறது. தேடுபவனின் உணர்வு வட்டத்திற்குள் இறைவன் பேரண்ட தரிசனமாக அக்காந்த சக்தியால் இழுக்கப்படுகிறான். பல வருடங்களுக்குப் பின்னர் அத்தரிசன மகிமையின் ஒரு சிறு தோற்றத்தை எடுத்துக் கூற முயன்று சமாதி என்ற பின்வரும் கவிதையை எழுதினேன். ஒளியின் நிழலின் திரைகள் மறைந்தன. துயரின் ஒவ்வொரு ஆவியும் துள்ளி விலகின. நிலையற்ற இன்ப விடியல்கள் நில்லாது ஓடின. மங்கும் இந்திரிய காணல் மறைந்து சென்றதே. விருப்பு வெறுப்பு சுகம் நோய் வாழ்வு சாவு இப்பொய்மையின் நிழல்கள் இருமையின் திரையில் சிதைந்தன. ஆழ்ந்த உள்ளுணர்வாம் மந்திர கோலால் மாயை என்னும் புயல் மலைத்து நிலைத்தது. இன்று நேற்று நாளை என்பன எனக்கில்லை, என்றும் எதிலும் எங்கும் நானே. கோள்கள் விண்மீன்கள் நட்சத்திர துகள்கள் பூமி பிரளயகால எரிமலையின் வெடிப்பு படைப்பின் வார்ப்பு உலை மௌன எக்ஸ் கதிரின் குளிர்பனி பாறை எரியும் மின்வெள்ளம் கடந்த உள்ள வரும் மனிதரின் எண்ணங்கள் ஒவ்வொரு புல்லும் மனித இனமும் நானும் பிரபஞ்ச துகள் ஒவ்வொன்றும் வெகுளி பேராசை நன்று தீது மோட்சம் காமம் யாவற்றையும் விழுங்கி என் ஒரே இருப்பின் உதிரக் கடலில் உருமாற்றினேன். இன்பக் கனல் என் தியானத்தால் பெருகி நீர் தோய்ந்த என் கண்களை குருடாக்கி அழிவற்ற ஆனந்த தழலில் வெடித்ததே. என் கண்ணீர் என் உடற்கூடு என்னை பூரணமாக விழுங்கியதே. நீயே நான், நானே நீ. அறிதல் அறிவோன் அறிந்தது அனைத்தும் ஒன்றே. சாந்தமாய் இடையிறா ஆனந்த துள்ளலாய் எப்போதும் உள்ளதாய் என்றும் புது அமைதியாய் கற்பனையின் எதிர்பார்ப்பிற்கெட்டாத இன்பம் சமாதி பேரின்பம். நினைவு தப்பிய நிலையல்ல, திரும்ப சக்தியற்ற மன மயக்கமும் அல்ல. சமாதி என் எண்ண வெளிக்கப்பால் நின்றதுவே. அழியும் கூட்டின் எல்லைக்கப்பால் நிரந்தரமான தொலைதூர எல்லை வரை நானெனும் பிரபஞ்சக் கடலில் தானெனும் அற்ப அகந்தை என்னுள்ளே மிதப்பதை கண்ணுற்றேன். இயங்கும் அணுக்களின் சலன ஒலி கேட்டேன். இருண்ட உலகம் பர்வதங்கள் பள்ளத்தாக்குகள் ஆகா உருகி ஓடும் திரவமாயிற்றே. திரைகடலுந்தான் ஒளி ஆவியின் மாய ரூபம் கொண்டது. ஓங்காரம் ஆவியை தகர்த்து அதன் திரையை அகற்றிய அதிசயம் என்னே. திரைகடல் திறந்தது, மின் அணுக்கள் ஒளிர்ந்தன. பிரபஞ்ச முடிவின் கடை முழக்கம் வரை சிற்றொளி மறைந்து அனைத்தையும் தழுவும் நிரந்தர ஆனந்த கதிராய் ஒளிர்ந்ததுவே. ஆனந்தத்தில் பிறந்து ஆனந்தத்தில் நிலைத்து தெய்வ பேரின்பத்தில் கரைந்திடுவேனே. மனமெனும் மாக்கடல் நான், படைப்பின் அலைகள் அனைத்தையும் பருகுவேன் நான். திடம் திரவம் ஆவி ஒளி எனும் திரைகள் தூக்கப்பட்டன. எல்லாம் நானேயாக மகா நானில் நுழைந்தேன். மனித நினைவின் நிலையற்று திரியும் நிழல்கள் போயே போயின. கீழும் முன்னும் மேலும் உயரே என் மனமெனும் வானம் மாசு மறுவற்றது. நிரந்தரமும் நானும் கலந்து ஒன்றி ஒரே கதிரானோம்.
சிறு நகைப்பின் குமிழியாம் நான் ஆனந்தக் கடலே ஆனேன். ஸ்ரீ யுக்தேஸ்வர், அந்த புனித அனுபவத்தை என் விருப்பப்படி எப்படி பெறுவது, மேலும் அதை எவ்வாறு மற்றவர்களுக்கு அவர்கள் உள்ளுணர்வு பக்குவம் அடைந்ததும் அளிப்பது என்பதையும் எனக்கு போதித்தருளினார். முதல் தடவைக்குப் பிறகு பல மாதங்கள் நான் அப்பரவச நிலையை அடைந்து தினந்தோறும் அதில் ஒன்றி உபனிஷதங்கள் இறைவனை ரசம், அதாவது மிகவும் ருசிக்கத்தக்கது என்று ஏன் குறிப்பிடுகின்றன என்று புரிந்து கொண்டேன். ஆயினும் ஒரு நாள் காலை என் பிரச்சனை ஒன்றை குருதேவரிடம் எடுத்துச் சென்றேன். ஐயா, நான் இறைவனை எப்பொழுது காண்பேன் என தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நீ அவனை கண்டாயிற்றே? ஓ, இல்லை ஐயா, நான் அப்படி நினைக்கவில்லை. என் குரு புன்னகைத்தபடி கூறினார். பிரபஞ்சத்தின் மாசு மறுவற்ற ஒரு மூலையில் அலங்காரமான ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் போற்றத்தக்க ஒரு மாமனிதரை நீ எதிர்பார்க்கிறாய் என்று நான் நினைக்கவில்லை. இருந்தாலும் அற்புத சக்திகள் படைத்திருப்பதுதான் கடவுளை கண்டதற்கு நிரூபணம் என்று நீ கற்பனை செய்கிறாய் என எனக்கு தோன்றுகிறது. அப்படியில்லை. ஒருவன் பிரபஞ்சம் முழுவதையும் கட்டுப்படுத்தும் சக்தியை பெற்றிருந்தும் இறைவன் நழுவி விடுவதைக் காணலாம். ஒருவருடைய ஆன்மீக முன்னேற்றத்தை தியானத்தில் அவருடைய ஆனந்தத்தின் ஆழத்தினால் மட்டுமே அறிய முடியுமே தவிர அவருடைய வெளிப்புற சக்திகளை பறைசாற்றுவதால் அன்று. என்றும் புத்தம் புதிய ஆனந்தமே இறைவன். அவன் அள்ள அள்ள குறையாதவன். நீ உன் தியானத்தை பல ஆண்டுகள் தொடரும் பொழுது அவன் எண்ணற்ற விதங்களில் உன்னை ஏமாற்றி விளையாடுவான். இறைவனை அடையும் வழியை அறிந்த உன்னை போன்ற பக்தர்கள் வேறு எந்த மகிழ்ச்சியையும் அவனுக்கு ஈடாகக் கொள்ள கனவில் கூட நினைக்க மாட்டார்கள். அவனது வசீகரிக்கும் தன்மை ஒப்பற்றது. அதற்கு இணை வேறேதும் இல்லை. இவ்வுலக இன்பங்களிலிருந்து நாம் எவ்வளவு சீக்கிரம் அலுப்படைந்து விடுகிறோம். பொருட்களின் மீதுள்ள இச்சைக்கு முடிவே இல்லை. முழுதும் திருப்தி அடைவதென்பதே மனிதனுக்கில்லை. ஒன்றன் பின் ஒன்றாக அவன் குறிக்கோளும் மாறும். அவன் தேடும் வேறு ஏதோ ஒன்று இறைவன்தான். அவன் மட்டுமே மனிதனுக்கு நிரந்தரமான ஆனந்தத்தை தர முடியும். வெளியுலக ஆசைகள் நம்மை உள்ளுக்குள்ளிருக்கும் சொர்க்கத்திலிருந்து துரத்தி விடுகின்றன. அவை ஆத்மானந்தத்தை பொய்யான இன்பங்களினால் மாற்றி காட்டுகின்றன. தெய்வீக தியானத்தினால் இழந்த சொர்க்கம் சீக்கிரமே திரும்ப கிடைக்கிறது. இறைவன் எதிர்பார்த்தறிய முடியாதபடி என்றும் புதுமையாக இருப்பதால் நமக்கு அவனிடம் அலுப்பு தட்டுவதே இல்லை. என்றும் நிரந்தரமான ரசிக்கும்படியான வேறுபாடுகளுடன் கிடைக்கும் பேரின்பம் தெவிட்டுமா என்றார். யோகிகள் இறைவனை ஆழங்காண முடியாதவன் என்று ஏன் கூறுகிறார்கள் என்று எனக்கு இப்பொழுது புரிகிறது ஐயா. என்றும் அழியாத சிரஞ்சீவியான வாழ்க்கை கூட அவனை எடை போடுவதற்கு போதுமானதில்லை என்றேன். அது உண்மைதான். ஆனால் அவன் நமக்கு மிகவும் நெருக்கமானவன், அன்பானவன். நம் மனம் கிரியா யோகத்தினால் இந்திரிய தடைகளிலிருந்து விடுபட்டவுடன் நம் ஆழ்நிலை தியானம் இறைவனை இருவிதங்களில் நிரூபிக்கிறது. என்றும் புதுமையான ஆனந்தம் அவன் இருப்பிற்கு சாட்சியாகி நம்மில் அணு அணுவாக ஊடுருவி நம்மை நம்ப வைக்கிறது. மேலும் தியானத்தில் ஒருவன் இறைவனுடைய உடனடியான வழிகாட்டுதலை, ஒவ்வொரு இடையூறுக்கும் அவனுடைய போதுமான விடையைக் காண்கிறான். குருதேவரே, நீங்கள் என் பிரச்சனையை தீர்த்து விட்டீர்கள். நான் நன்றியுடன் புன்முறுவல் செய்தேன். நான் இறைவனை கண்டேன் என்பதை இப்பொழுது உணர்கிறேன். ஏனெனில் தியானத்தின் ஆனந்தம் நான் வேலை செய்யும் நேரங்களில் ஆழ்மனதில் திரும்பி வரும்போதெல்லாம் ஒவ்வொரு செயலிலும் மிகச் சிறிய விவரங்களில் கூட சரியான போக்கை மேற்கொள்ளுமாறு நான் சூட்சுமமாக இயக்கப்படுகிறேன். மனித வாழ்வு நாம் இறைவனுடைய விருப்பத்துடன் ஒன்றுபடும் வரை துன்பத்தினால் சூழப்பட்டுள்ளது. இறைவனின் சரியான பாதை அகந்தையுடன் கூடிய புத்திக்கு பெரும்பாலும் திகைப்பாகவே இருக்கிறது என்று குருதேவர் கூறினார். இறைவன் ஒருவன்தான் நமக்கு தவறில்லாத ஆலோசனையை அளிக்க முடியும். மகா பிரபஞ்சத்தின் பாரத்தை அவனன்றி யார் சுமக்க முடியும்?
அத்தியாயம் 15. காலிஃப்ளவர் திருட்டு. குருதேவா, தங்களுக்கு ஒரு பரிசு. இந்த 6 பெரிய காலிஃப்ளவர்களும் என் கைகளினாலேயே பயிர் செய்யப்பட்டவை. அவைகளின் வளர்ச்சியை ஒரு தாய் தன் குழந்தையை அன்பாக பராமரிப்பது போல் நான் கண்காணித்து வந்திருக்கிறேன் என்றவாறு காய்கறிகள் நிறைந்த கூடையை அலங்கார மரியாதையுடன் குருதேவரிடம் சமர்ப்பித்தேன். நன்றி. குருதேவரின் புன்னகையில் அன்பார்ந்த பாராட்டுதல் தெரிந்தது. இவைகளை தயவு செய்து உன் அறையிலேயே வை. நாளைய சிறப்பு விருந்திற்கு அவை எனக்கு வேண்டியிருக்கும் என்றார். பூரியிலுள்ள குருதேவரின் கடற்கரை ஆசிரமத்திற்கு என் கல்லூரி கோடை விடுமுறையை கழிக்க வேண்டி அப்பொழுதுதான் வந்திருந்தேன். குருதேவராலும் அவருடைய சீடர்களாலும் கட்டப்பட்ட 2 மாடிகள் கொண்ட அந்த இனிய சிறு ஆசிரமம் வங்காள விரிகுடா கடலை நோக்கி இருந்தது. நான் மறுநாள் அதிகாலையிலேயே ஆசிரமத்தின் அமைதி நிறைந்த கவர்ச்சியாலும் கடலிலிருந்து தவழும் உப்பு காற்றினாலும் புத்துணர்ச்சி பெற்று எழுந்தேன். என் குருவின் இனிமையான குரல் ஒலித்தது. என்னுடைய அருமையான காலிஃப்ளவர்களை ஒரு முறை பார்வையிட்டவாறு அவற்றை அழகாக கட்டிலின் கீழ் அடுக்கி வைத்தேன். வாருங்கள், கடற்கரைக்கு செல்லலாம். குருதேவர் வழிகாட்ட நானும் மற்ற இளம் சீடர்களும் ஓர் ஒழுங்குமுறை இல்லாமல் கலைந்த குழுவாக அவரை தொடர்ந்தோம். எங்கள் குருதேவர் எங்களை ஒரு சிறு கண்டனத்துடன் பார்த்தார். நமது மேற்கத்திய சகோதரர்கள் நடந்து போகும்போது கூட ஓர் ஒழுங்கை கடைபிடிப்பதில் பெருமைப்படுகிறார்கள். எங்கே, இப்பொழுது 2 வரிசையாக நடந்து செல்லுங்கள், பார்க்கலாம். காலடிகள் ஒருவருக்கொருவர் பிறழாமல் முறையாக இருக்கட்டும். நாங்கள் அவர் சொன்னபடியே செய்ததை ஸ்ரீ யுக்தேஸ்வர் கண்காணித்தார். சிறுவர்கள் சென்றனர் முன்னும் பின்னும் அழகிய சிறிய வரிசையிலே என்று பாடவும் தொடங்கினார். அவருடைய இளஞ்சீடர்களின் வேகத்திற்கு ஈடு கொடுத்து மிகச் சுலபமாக அவர் நடப்பதை பார்த்து என்னால் வியக்காமல் இருக்க முடியவில்லை. நில்! குருவின் கண்கள் என்னை தேடின. ஆசிரமத்தின் பின்புறக் கதவை மறக்காமல் தாளிட்டாயா? அப்படித்தான் நினைக்கிறேன் ஐயா. ஸ்ரீ யுக்தேஸ்வர் சில வினாடிகள் உதட்டில் தோன்றிய தன் புன்னகையை பாதி மறைத்தவாறு மௌனமாக இருந்தார். இல்லை, நீ மறந்து விட்டாய் என்றார் முடிவாக. தெய்வ தியானம் செய்வது அன்றாட உலக நடப்புகளில் கவனக்குறைவாக இருப்பதற்கு ஒரு காரணமாகிவிடக்கூடாது. ஆசிரமத்தை பாதுகாக்கும் உன் கடமையிலிருந்து நீ தவறிவிட்டாய். நீ தண்டிக்கப்பட வேண்டும். மேலும் அவர், உன் 6 காலிஃப்ளவர்கள் சீக்கிரமே 5 ஆகிவிடும் என்று கூறிய பொழுது அவர் ஏதோ புரியாத முறையில் கேலி செய்கிறார் என்றே நினைத்தேன். குருதேவரின் கட்டளைப்படி நாங்கள் திரும்பி ஆசிரமம் அருகாமை வரை அணிவகுத்து திரும்பினோம். கொஞ்சம் இளைப்பாருங்கள். நம் இடது பக்கம் மதில் சுவரை தாண்டிப்பார் முகுந்தா. அதற்கப்பால் உள்ள தெருவை உற்று நோக்கு. இப்பொழுது ஒரு மனிதன் அங்கு வருவான். உன் தண்டனை அவன் மூலமாகத்தான் நடக்கப் போகின்றது. புரிந்து கொள்ள முடியாத இந்த குறிப்புகளினால் எனக்கு ஏற்பட்ட எரிச்சலை மறைத்துக் கொண்டேன். சீக்கிரமே ஒரு குடியானவன் அந்த தெருவில் தென்பட்டான். அர்த்தமற்ற சைகைகளுடன் கைகளை ஆட்டியபடி அவன் கோணல் மாணலாக ஆடியபடி சென்றான். ஆவலினால் தூண்டப்பட்டு நான் அசையாமல் அந்த வேடிக்கையான காட்சியில் என் கண்களை பதித்தபடி நின்றேன். அம்மனிதன் தெருவில் எங்கள் கண்களிலிருந்து மறையும் தூரம் சென்ற பிறகு அவன் இப்பொழுது திரும்புவான் என்றார் ஸ்ரீ யுக்தேஸ்வர். அந்த குடியானவன் உடனே தன் திசையை மாற்றி ஆசிரமத்தின் பின்புறத்தை நோக்கி நடந்தார். அங்கிருந்த ஒரு மணல் பாதையை தாண்டி அவன் பின்புற வாயிலாக கட்டிடத்தினுள் நுழைந்தான். என் குருதேவர் சொல்லியபடியே நான் அதை பூட்டாமல் தான் விட்டிருந்தேன். என் அருமையான காலிஃப்ளவர்களில் ஒன்றை ஏந்தியவாறு அவன் சீக்கிரமே வெளிவந்தான். இப்பொழுது அவன் ஒரு சொத்தை அடைந்த பெருமிதத்துடன் கௌரவமாக நடந்து சென்றான். நடந்தேறிய ஹாஸ்ய நாடகத்தில் எனது பங்கானது ஒரு குழப்பமடைந்த பலியாளாக தென்பட்டாலும் திருடனைத் தொடர்ந்து கோபத்துடன் நான் ஓடியதை தடுக்க முடியாத அளவிற்கு அது என்னை குலைத்து விட்டது. பாதி வழி சென்றதும் குருதேவர் திரும்பி வர கூப்பிட்டார். அவர் தலை முதல் கால் வரை குலுங்க குலுங்க சிரித்துக் கொண்டிருந்தார்.
பாவம், அந்த பைத்தியக்கார மனிதன் ஒரு காலிஃபிளவருக்காக ஏங்கிக் கொண்டிருந்தான். சிரிப்பினூடே அவர் விளக்கினார். இவ்வளவு அஜாக்கிரதையாக வைக்கப்பட்டிருக்கும் உன் காலிஃபிளவர்களில் ஒன்றை அவன் அடையலாமே என்றுதான் எனக்கு ஒரு யோசனை தோன்றியது என்றார். நான் என் அறைக்குள் விரைந்தேன். அத்திருடனுக்கு நிச்சயமாக காய்கறியின் மேல்தான் கண் என்று அங்கு போனதும் தெரிந்தது. கம்பளியின் மேலிருந்த என் தங்க மோதிரங்கள், கைக்கடிகாரம், பணம் எல்லாம் திறந்தபடி கிடக்க, அவன் அவை எதையும் தொடாமல் கட்டிலடியில் தவழ்ந்து சாதாரணமாக கண்ணில் படாதவாறு மறைத்து வைத்திருந்த காலிஃபிளவர் ஒன்றை எடுத்து தன் ஒருமுகமான ஆசையை நிறைவேற்றிக் கொண்டு விட்டான். நான் அன்று மாலை ஸ்ரீ யுக்தேஸ்வரை அந்த சம்பவத்தை விளக்கும்படி கேட்டேன். அதில் புரிந்து கொள்ள முடியாத சில அம்சங்கள் இருந்ததாக எனக்கு தோன்றியது. குருதேவர் மெதுவாக தலையை அசைத்தார். நீ அதை என்றாவது புரிந்து கொள்வாய். இம்மாதிரியான பல மறைந்துள்ள விதிகளை விஞ்ஞானம் சீக்கிரமே கண்டுபிடிக்கும் என்று கூறினார். சில வருடங்களுக்கு பிறகு வானொலியின் விசித்திரங்கள் உலகத்தை ஆச்சரியத்தில் ஆழ்த்திய போது நான் என் குருதேவர் முன்னே கூறியிருந்ததை நினைவு கூர்ந்தேன். இடம், காலம் பற்றிய புராதனமான கருத்துக்கள் அழிக்கப்பட்டு விட்டன. எந்த மனிதனுடைய வீடும் லண்டன் அல்லது கல்கத்தா நுழைய முடியாதபடி அவ்வளவு குறுகலானது இல்லை என்றாகிவிட்டது. மனிதனுடைய எங்கும் வியாபிக்கக்கூடிய ஒரு தன்மை மிக மிக மந்தமான அறிவுக்கு கூட எட்டும் வகையில் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுவிட்டது. காலிஃபிளவர் ஹாஸ்ய நாடகத்தின் மைய கருவை வானொலி தத்துவத்தின் மூலம் நன்கு அறிந்து கொள்ள முடியும். என் குரு பரிபூரண மனித வானொலியாக இருந்தார். எண்ணங்கள் பரந்த வெளியில் அசைந்து கொண்டிருக்கும் சூட்சுமமான ஒலி அதிர்வுகளைத் தவிர வேறில்லை. எப்படி சரியாக பொருத்தப்பட்ட வானொலி பெட்டி ஒவ்வொரு திசையிலிருந்து வரும் ஆயிரக்கணக்கான மற்ற நிகழ்ச்சிகளிலிருந்து வேண்டிய சங்கீத நிகழ்ச்சியை பிரித்தெடுத்து தருகிறதோ, அதைப்போல ஸ்ரீ யுக்தேஸ்வரும் உலகில் ஒலிபரப்பாகும் எண்ணற்ற மனித எண்ண அலைகளிலிருந்து சில குறிப்பிட்ட பொருத்தமான எண்ண அலைகளை மட்டும் காலிஃபிளவருக்கு ஏங்கிய அந்த அரைப்பைத்திய மனிதனுடைய ஆசையை போன்று உணர்ந்தறியும் திறன் படைத்தவர். கடற்கரைக்கு நடந்து கொண்டிருக்கையில் அம்மனிதனின் சாதாரண ஆசையை பற்றி அறிந்த குருதேவர் அதை நிறைவேற்றித் தர முடிவு செய்துவிட்டார். ஸ்ரீ யுக்தேஸ்வரின் தெய்வீக கண் அவருடைய சீடர்கள் அந்த மனிதனை பார்ப்பதற்கு முன்பே அவன் சாலையில் கீழ்ப்பகுதியில் ஆடியபடி வருவதைக் கண்டன. ஆசிரமத்து கதவை பூட்டுவதில் எனக்கிருந்த மறதியை சாக்காக வைத்து அருமையான என் காலிஃபிளவர்களில் ஒன்றை நான் பறிகொடுக்கும்படி செய்ய குருதேவருக்கு சௌகரியமாக போய்விட்டது. இம்மாதிரி எண்ண அலைகளை கிரகிக்கும் கருவியாக செயலாற்றிய பிறகு ஸ்ரீ யுக்தேஸ்வர் தனது சக்திமிக்க எண்ணங்களினால் ஒலிபரப்பாளராக அல்லது செய்திகளை அனுப்பும் கருவியாக செயல்பட்டார். இந்த முறையினால்தான் அந்த குடியானவனை திரும்பச் செய்து அவனை ஒரே ஒரு காலிஃபிளவருக்காக குறிப்பிட்ட அறைக்கு செல்ல வைப்பதை வெற்றிகரமாக செயல்பட வைக்க முடிந்தது. மனம் அமைதியாக இருக்கும் வேளைகளில் உள்ளுணர்வு ஆன்மாவின் வழிகாட்டுதலாக மனிதனுக்குள் இயற்கையாகவே தோன்றுகிறது. அநேகமாக ஒவ்வொருவரும் விளக்க முடியாத வகையில் நிகழப்போவதை பற்றிய சரியான கணிப்பு ஏற்பட்ட அனுபவம் அல்லது தன் எண்ணங்களை அப்படியே மற்றவருக்கு மாற்றிவிட்டிருக்கும் அனுபவம் அடைந்தே இருப்பர். தொந்தரவுகளிலிருந்து அல்லது அமைதியின்மை என்ற வானொலி இரைச்சலிலிருந்து விடுபட்ட மனித மனம் சிக்கல் நிறைந்த வானொலி இயந்திர அமைப்புகளின் எல்லா வேலைகளையும் செய்வதற்கு, எண்ணங்களை அனுப்புவதற்கும் பெறுவதற்கும் வேண்டாத எண்ணங்களை தவிர்ப்பதற்கும் ஆன திறன் கொண்டதாகிறது. ஒரு வானொலி நிலையத்தின் திறன் எப்படி அதில் உபயோகிக்கக்கூடிய மின்னோட்ட அளவை பொறுத்துள்ளதோ, அதுபோலவே ஒவ்வொரு மனித வானொலியின் ஒலிபரப்பு திறனும் அவரவருடைய இச்சாசக்தியின் அளவையே பொறுத்திருக்கும். அண்ட வெளியில் எல்லா எண்ணங்களும் சாஸ்வதமாக அதிர்வடைந்தவாறே இருக்கின்றன. ஆழ்ந்த ஒருமுனைப்படுதலின் மூலம் ஒரு ஞானி எந்த ஒரு மனிதனுடைய எண்ணங்களையும் அவன் வாழ்கிறவனாக இருந்தாலும் சரி, இறந்தவனாயினும் சரி அறிந்து கொள்ள முடியும். எண்ணங்கள் எங்கும் நிறைந்ததாகத்தான் உள்ளதே ஒழிய தனி மனிதனில் வேரூன்றி இல்லை. ஓர் உண்மையை படைக்க முடியாது, ஆனால் கண்டறிய மட்டுமே முடியும்.
மனிதனின் புரிந்து கொள்ளும் தன்மையின் குறைபாடுதான் பெரியதாயிருப்பினும் சிறியதாயிருப்பினும் எந்த ஒரு தவறான எண்ணத்திற்கும் காரணமாயிருக்கிறது. யோக விஞ்ஞானத்தின் குறிக்கோள் மனதை அமைதிப்படுத்தி நெறி பிறழாத வகையில் நம் உள்ளிருக்கும் தெய்வீக குரலின் தவறில்லாத ஆலோசனையை கேட்கச் செய்யலாம் என்பதுதான். வானொலியும் தொலைக்காட்சியும் உடனுக்குடன் வெகு தூரத்தில் உள்ள மனிதர்களின் ஒலியையும் உருவையும் லட்சக்கணக்கானவர்களின் அடுப்படிக்கே கொண்டு வந்துவிட்டன. இது மனிதன் என்பவன் எங்கும் வியாபிக்கக்கூடிய தன்மை பொருந்திய ஆத்மாவே என்பதற்கு விஞ்ஞானபூர்வமான முதலான ஒரு சிறு சான்று. அகந்தையானது மிகவும் காட்டுமிராண்டித்தனமான வழிகளில் அவனை அடிமைப்படுத்துவதற்கு சூழ்ச்சி செய்த போதிலும் மனிதன் தன் உடலால் ஓர் இடத்துள் கட்டுண்டு கிடப்பவன் அல்லன். ஆனால் அடிப்படையில் அவன் எங்கும் நிறைந்திருக்கும் ஆத்மாவே ஆவான். மிக விசித்திரமானது என்றும் மிக ஆச்சரியமானது என்றும் நடந்திருக்கவே முடியாது என்றும் தோன்றக்கூடிய சம்பவங்கள் ஒருமுறை வெளிப்படையாக உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு சென்ற நூற்றாண்டின் விஞ்ஞான சாதனைகள் இப்பொழுது எப்படி நம்மை அதிக வியப்புக்குள்ளாக்குவது இல்லையோ அதே போல அந்த சம்பவங்கள் நம்மை அதிக வியப்புக்குள்ளாக்காது. உடற்கூற்றியலில் நோபல் பரிசு பெற்ற சார்ல்ஸ் ராபர்ட் ரிஷே என்பவர் கூறினார், வியப்பிற்குரிய விஞ்ஞான உண்மைகள் நம்மை வியப்பில் ஆழ்த்தவில்லையெனில் அவைகளை நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. அவை நம்மை வியப்புக்குள்ளாக்கவில்லையெனில் அதன் காரணம் நாம் அவற்றை அறிந்து கொண்டதால் அல்ல. அவ்வுண்மைகள் நமக்கு நன்கு பழக்கமாகிவிட்டதுதான் காரணம். எவைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லையோ அவையெல்லாம் நம்மை வியப்புறச் செய்யும் என்றால் நமக்கு எல்லாமே ஆச்சரியத்தை தருவதாகத்தான் இருக்க வேண்டி நேரும். அதாவது ஒரு கல்லை காற்றில் எறிந்தால் மீண்டும் அது கீழே விழுவது, ஓக் மரத்தின் சிறிய விதை ஓக் மரமாக மாறுவது, உஷ்ணப்படுத்தும் பொழுது பாதரசம் விரிவடைவது, காந்தம் இரும்பினை இழுப்பது என்பன. இன்றைய விஞ்ஞானம் ஒரு சாதாரண விஷயம். நம் சந்ததிகள் கண்டறியப் போகும் வியக்கத்தக்க உண்மைகள் சொல்லப்போனால் இப்பொழுதும் கூட நம்மை சுற்றி நம்மை கூர்ந்து நோக்கியவாறுதான் இருக்கின்றன. ஆயினும் நாம் அவற்றை காண்பதில்லை. ஆனால் நாம் அவற்றை காண்பதில்லை என்று மட்டும் சொன்னால் போதாது. நாம் அவற்றை காண விருப்பப்படுவதில்லை. ஏனெனில் எதிர்பாராததும் நமக்கு பழக்கம் இல்லாததுமான உண்மை வெளிப்படும் பொழுது அதை நாம் ஒப்புக்கொண்டுள்ள சாதாரண அறிவின் சட்டத்திற்குள்ளேயே பொருத்த முயற்சிக்கின்றோம். யாரும் மேற்கொண்டு அதை பரிசீலனை செய்து பார்ப்பதை கூட கடுமையாக எதிர்க்கிறோம். என் மனதிற்கு புரிபடாத வகையில் எனது காலிஃப்ளவர் திருட்டு போன சில நாட்களுக்கு பிறகு ஒரு வேடிக்கையான சம்பவம் நடந்தது. ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு காணாமல் போய்விட்டது. என் குருவின் எல்லாம் அறியும் திறமையை சமீபத்தில் கண்டிருந்ததால் அவ்விளக்கை கண்டுபிடிப்பது அவருக்கு ஒரு குழந்தை விளையாட்டு போன்றது என்று நான் நினைத்தேன். குருதேவர் நான் எதிர்பார்ப்பதை புரிந்து கொண்டார். அவர் மிகைப்பட்ட கடுமையுடன் எல்லா ஆசிரமவாசிகளையும் விசாரித்தார். ஓர் இளஞ்சீடன் புழக்கடை கிணற்றடிக்கு போவதற்கு அந்த விளக்கை உபயோகப்படுத்தியதை ஒப்புக்கொண்டார். ஸ்ரீ யுக்தேஸ்வர் தீவிர பாவனையுடன் அறிவுரை வழங்கினார். விளக்கை கிணற்றுக்கு அருகில் தேடுங்கள். நான் அங்கு விரைந்தேன். விளக்கு இல்லை. நான் மிகுந்த ஏமாற்றத்துடன் குருவை நாடினேன். அவர் நான் ஏமாந்ததை பற்றி சிறிதும் இரக்கமே இல்லாமல் மனம் திறந்து சிரித்தார். மறைந்து போன விளக்கை என்னால் உனக்கு கண்டுபிடித்து கொடுக்க முடியவில்லையே. நான் குறி சொல்பவன் அல்ல. ஒரு கண் சிமிட்டலுடன் அவர் தொடர்ந்தார். நான் ஒரு திருப்திகரமான ஷெர்லாக் ஹோம்ஸ் கூட இல்லையே. குருதேவர் தன் சக்தியை சவாலுக்காகவோ அல்லது அற்ப காரியத்திற்காகவோ காட்ட மாட்டார் என்று தெரிந்து கொண்டேன். ஆனந்தமாக வாரங்கள் ஓடின. ஸ்ரீ யுக்தேஸ்வர் ஓர் ஆன்மீக ஊர்வலம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். சீடர்களை நகரத்தின் வழியாக பூரியின் கடற்கரைக்கு அழைத்துச் செல்லும்படி அவர் என்னை பணித்தார். அந்த பண்டிகை நாள் வேணிற்கால தொடக்கம் மிகுந்த வெப்பத்துடன் விடிந்தது. குருஜி, மாணவர்களை வெறும் கால்களுடன் நான் எப்படி கொதிக்கும் மணலில் அழைத்துச் செல்ல முடியும் என்று நான் கவலையுடன் கேட்டேன். நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன்.
கடவுள் மேகங்களால் ஆன குடை ஒன்றை அனுப்புவார். நீங்கள் மிக சௌகரியமாக வழிநடந்து செல்வீர்கள் என்று குரு கூறினார். நான் மகிழ்ச்சியுடன் ஊர்வலத்திற்கு ஏற்பாடு செய்தேன். எங்கள் குழு ஒரு சத்சங்க கொடியுடன் ஆசிரமத்திலிருந்து புறப்பட்டது. ஸ்ரீ யுக்தேஸ்வரால் அமைக்கப்பட்ட அக்கொடி உள்ளுணர்வின் தூர திருஷ்டி பார்வையை குறிக்கும் விதத்தில் ஒரே ஒரு கண்ணின் அடையாளத்தை தாங்கியபடி இருந்தது. நாங்கள் ஆசிரமத்திலிருந்து கிளம்பிய உடனேயே மாயாஜாலம் போன்று ஆகாயத்தில் மேகங்கள் சூழ்ந்தன. பார்த்து கொண்டிருந்த அனைவரிடமிருந்தும் ஆச்சரிய கூச்சல்கள் எழுந்தன. கூடவே நகரத்தின் தெருக்களையும் கொதிக்கும் கடற்கரையையும் குளிர வைத்தவாறு ஒரு சிறு மழை பெய்தது. இதமான மழைத்துளிகள் அந்த 2 மணி நேர ஊர்வலம் செல்லும் வரை தொடர்ந்தது. நாங்கள் ஆசிரமத்தில் நுழைந்த மாத்திரம் மேகங்களும் மழையும் மறைந்துவிட்டன. கடவுள் நமக்காக எவ்வளவு பரிவு கொள்கிறார் பார் என்று குருதேவர் நான் என் நன்றியை தெரிவிக்கும் பொழுது பதிலளித்தார். கடவுள் எல்லோருக்கும் பதிலளிக்கிறார், எல்லோருக்காகவும் வேலை செய்கிறார். என் வேண்டுகோளுக்கு இணங்கி மழையை அனுப்பியது போல் எந்த பக்தனுடைய உண்மையான விருப்பத்தையும் பூர்த்தி செய்கிறார். எவ்வளவு தடவை கடவுள் அவர்களது பிரார்த்தனைகளுக்கு செவிசாய்க்கிறார் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்வதரிது. அவர் ஒரு சிலருக்கு மட்டும் பாரபட்சமாக இல்லாமல் நம்பிக்கையுடன் அவரை அணுகும் ஒவ்வொருவருடைய பிரார்த்தனைக்கும் செவிசாய்க்கிறார். அவருடைய குழந்தைகள் எங்கும் நிறைந்த தங்கள் தந்தையின் அன்பான கருணையின் மேல் முழுமையான நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்றார். ஸ்ரீ யுக்தேஸ்வர் வருடத்தில் 4 பண்டிகைகளை பொறுப்பேற்று நடத்துவார். அப்பொழுது அருகிலிருந்தும் தூரத்திலிருந்தும் சீடர்கள் வந்து சேர்வர். மகர சங்கராந்தி விழா செராம்பூரில் கொண்டாடப்பட்டது. நான் கலந்து கொண்ட முதல் விழா நிரந்தரமான ஆசீர்வாதம் பெற்றவனாக என்னை ஆக்கிவிட்டது. உற்சவம் அனைவரும் வெறும் கால்களுடன் நடந்த வீதி வழி ஊர்வலத்துடன் காலையில் தொடங்கிற்று. நூற்றுக்கணக்கான மாணவர்களின் குரல்கள் இனிமையான பக்தி பாடல்களுடன் ஒலித்தன. சில இசைக்கலைஞர்கள் புல்லாங்குழல், மத்தளம், ஜால்ரா போன்றவற்றை இசைத்தனர். உற்சாகமடைந்த நகர மக்கள் கடவுளின் புனிதமான நாமத்தின் பெருமையை கூறும் எங்களது பக்தி பாடல்களை கேட்டு சாதாரண அலுவல்களிலிருந்து அழைக்கப்படுவதற்காக மகிழ்ந்து வழிநடுக மலர்களை தூவினார்கள். அந்த நீண்ட பயணம் ஆசிரமத்தின் முற்றத்தில் முடிவடைந்தது. அங்கு நாங்கள் எங்கள் குருதேவரை சூழ்ந்து கொண்டபோது மாடி முகப்பில் இருந்த சீடர்கள் பொன்வண்ண சாமந்தி மலர்களை எங்கள் மீது பொழிந்தனர். அநேக விருந்தினர்கள் இனிப்பு பொங்கல் மற்றும் ஆரஞ்சு பழப்பிரசாதத்தை பெற மாடிக்கு சென்றார்கள். நான் அன்று சமையல் வேலைக்கு பொறுப்பேற்றிருக்கும் சக சீடர்களை நோக்கிச் சென்றேன். அவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு சமையல் பெரிய கொப்பரைகளை வைத்து வெளியில்தான் சமைக்க வேண்டியிருந்தது. அச்சமயத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விறகு எரியும் செங்கல் அடுப்புகள் புகைந்து கண்ணீரை வரவழைத்தன. ஆனால் நாங்களோ மகிழ்ச்சியுடன் சிரித்தபடியே வேலை செய்தோம். இந்தியாவில் உற்சவங்கள் தொல்லை கொடுப்பவையாக என்றுமே கருதப்படுவதில்லை. ஒவ்வொரு பக்தனும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வேலையை அது பணம், அரிசி, காய்கறி முதலியவைகளை கொடுப்பதாகவோ அல்லது தனது உடல் உழைப்பை கொடுப்பதாகவோ எதுவாயிருந்தாலும் அவற்றை மகிழ்ச்சியுடனேயே செய்வான். குருதேவர் சீக்கிரத்தில் விருந்தின் விவரங்களை மேற்பார்வையிட்டவாறு எங்களுடன் கலந்து கொண்டார். ஒவ்வொரு கணமும் சுறுசுறுப்பாக இயங்கியவாறு அவர் மிகவும் உற்சாகமான இளம் மாணவனுக்கு சமமாக இயங்கினார். 2வது மாடியில் இசைக்குழு ஒன்றின் ஹார்மோனியம் மத்தளத்துடன் கூடிய சங்கீர்த்தனம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஸ்ரீ யுக்தேஸ்வர் ரசித்து கேட்கலானார். அவருக்கு இசையை பற்றிய முழு ஞானம் இருந்தது. அவர்கள் ஸ்ருதி பிசகிவிட்டார்கள். குரு சமையல் செய்பவர்களை விட்டுவிட்டு பாடகர்களுடன் சேர்ந்து கொண்டார். கீதம் இனிமையாக மீண்டும் கேட்டது. இப்பொழுது ஸ்ருதி சுத்தமாக பாடப்பட்டது. சங்கீத விஞ்ஞானத்தை பற்றி உலகத்திலேயே மிக பழமையான குறிப்புகள் சாமவேதத்தில் அடங்கியுள்ளன. பாரதத்தில் இசை, ஓவியம் மற்றும் நாடகம் ஆகியவைகள் தெய்வீக கலைகளாக கருதப்படுகின்றன. பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய சாஸ்வத மும்மூர்த்திகளுமே முதல் பாடகர்களாவர்.
சிவன் அண்ட வெளியில் ஆடும் நடராஜனாக சித்தரிக்கப்பட்டு படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவைகளில் ஏற்படும் எண்ணிக்கையில் அடங்காத தாள லயங்களை கண்டுபிடித்தவராக சமய நூல்களில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறார். பிரம்மாவும் விஷ்ணுவும் அவருக்கு காலக்கணக்கை காண்பிக்கும் வகையில் தாளமிடுகிறார்கள். பிரம்மா கைத்தாளத்தையும் விஷ்ணு புனிதமான மிருதங்கத்தையும் இசைக்கிறார்கள். ஞானத்தின் இறைவியான சரஸ்வதி எல்லா நரம்பிசை கருவிகளுக்கும் தாயான வீணையை மீட்டி இசைத்த வண்ணம் இருப்பதாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறார். விஷ்ணுவின் ஓர் அவதாரமான கிருஷ்ணன் இந்து மத கலைகளில் புல்லாங்குழலை இசைப்பதாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். புல்லாங்குழலினால் பரவசம் மிக்க பாட்டை அவர் இசைத்து மாயையின் பொய்த் தோற்றத்தினால் அலைக்கழிக்கப்படும் மனித ஆத்மாக்களை அவர்களது உண்மையான வீட்டிற்கு திரும்ப அழைக்கிறார். இந்திய சங்கீதத்தின் அஸ்திவார கற்கள் ராகங்கள் அல்லது நிர்ணயிக்கப்பட்ட சங்கீத ஸ்வரங்கள்தான். 6 மூல ராகங்கள் 126 ராகினிகளாகவும் புத்திரர்களாகவும் கிளைகளாக பிரிகின்றன. ஒவ்வொரு ராகமும் குறைந்தது 5 ஸ்வரங்களை பெற்றிருக்கிறது. வாதி அல்லது அரசன் என்பது முக்கியமான ஸ்வரமாகும். சமவாதி அல்லது பிரதம மந்திரிக்கு 2வது ஸ்தானம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அனுவாதி அல்லது வேலையாட்கள் எனப்படுபவைதான் உதவி ஸ்வரங்களாகின்றன. விவாதி அல்லது பகைவன் என்பது மாறுபட்ட ஸ்வரமாகும். ஒவ்வொரு மூல ராகத்திற்கும் நாளின் ஒரு குறிப்பிட்ட நேரத்துடனும் வருடத்தின் ஒரு பருவ காலத்துடனும் குறிப்பிட்ட சக்தியை கொடுக்கும் ஒரு ராக தேவதையுடனும் இயற்கையான தொடர்பு உண்டு. இவ்விதமாக ஹிந்தோளம் என்னும் ராகம் பிரபஞ்சம் முழுவதும் அன்பு என்ற உணர்வை உண்டாக்குவதற்காக வசந்த காலத்தின் வைகரையில் மட்டுமே கேட்கப்படுவதாகும். தீபக் என்னும் ராகம் கருணையை எழுப்ப கோடைகால மாலை நேரங்களில் பாடப்படுகிறது. மேக ராகம் தைரியத்தை வெளிக்கொணர வேண்டி மழைக்கால மதிய நேரங்களில் பாடப்படுகிறது. பைரவி ராகம் அமைதியை பெற வேண்டி ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் காலை நேரங்களில் பாடப்படுகிறது. தூய்மையான அன்பை அடைய வேண்டி ஸ்ரீராகம் இலையுதிர் காலத்தின் வைகரை அந்தி மாலை நேரங்களுக்காகவே ஏற்பட்டிருக்கிறது. மால்கவுன்ஸ் ராகம் குளிர்கால அர்த்தராத்திரிகளில் வீரத்தை வேண்டி பாடப்படும். பண்டைய காலத்து ரிஷிகள் மனிதனுக்கும் இயற்கைக்கும் உள்ள இந்த சம்பந்தத்தின் விதிமுறைகளை கண்டுபிடித்துள்ளார்கள். இயற்கை என்பது ஓம் என்னும் மூலநாதம் அல்லது ஒலி அதிர்வின் தூல உருவமே ஆதலால் சில மந்திரங்கள் அல்லது உச்சாரணைகள் மூலம் மனிதன் இயற்கையின் அனைத்து தோற்றங்களையும் வசப்படுத்த முடியும். 16வது நூற்றாண்டில் அக்பர் பாதுஷாவின் ஆஸ்தான கவி மியான் தான்சேன் பெற்றிருந்த சிறப்பான சக்திகளை பற்றி சரித்திர சான்றுகள் கூறுகின்றன. சூரியன் உச்சியில் இருக்கும் பொழுது இரவு நேரத்திற்குரிய ஒரு ராகத்தை பாடுமாறு சக்கரவர்த்தி கட்டளையிட்டதன் பேரில் தான்சேன் ஒரு மந்திரத்தை உச்சரித்தவுடன் அரண்மனையின் எல்லா பக்கங்களிலும் இருட்டு கவ்வியது. பாரதிய சங்கீதம் அதன் ஸ்வர ஸ்தாயியை 22 ஸ்ருதிகள் அல்லது அரை ஸ்வரங்களாக பிரித்துள்ளது. இந்த நுண்ணிய ஸ்வர இடைவெளிகள் 12 அரை ஸ்வரங்களை மட்டுமே வர்ண ஸ்வர வரிசையில் உடைய மேற்கத்திய சங்கீதத்தினால் வெளிப்படுத்த முடியாத மிக மிக நுண்ணிய ஸ்வர பேதங்களை வெளியிட முடியும். சப்த ஸ்வரங்களின் ஒவ்வொரு ஸ்வரத்திற்கும் இந்து புராணங்களில் ஒரு நிறத்துடனும் ஒரு பறவை அல்லது மிருகத்தின் சப்தத்துடனும் தொடர்பு உண்டு. டோ பச்சை வண்ணத்துடனும் மயிலுடனும், ரே சிகப்பு நிறத்துடனும் வானம்பாடியுடனும், மீ தங்க வண்ணம் வெள்ளாடுடனும், ஃபா மஞ்சள் கலந்த வெண்ணிறம் மற்றும் நாரையுடனும், சால் கருமை நிறம் மற்றும் குயிலுடனும், லா மஞ்சள் நிறத்துடனும் குதிரையுடனும், சி எல்லா வண்ண கலவையோடும் யானையுடனும் தொடர்பு கொண்டுள்ளன. பாரதிய சங்கீதம் 72 தாட்டு வரிசை அல்லது ஸ்வர வரிசைகளை கொண்டது. ஒரு குறிப்பிட்ட ராக எல்லைக்குள் தனது ஆற்றலை காண்பிப்பதற்கு பாடகரின் கற்பனா சக்திக்கு ஏற்ற எண்ணற்ற வாய்ப்புகள் உண்டு. அவர் ராகத்தின் முக்கியமான ஸ்வரூபம்
அல்லது கட்டமைப்பின் நிச்சயத்தன்மைக்கு ஏற்றாற்போல் ஒருமுகப்படுத்தி அதிலேயே அவருடைய தனித்திறமையை பொறுத்து மேலும் மேலும் அழகூட்டுகிறார். இந்து சங்கீத வித்வான் ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்ட ஒரே ஸ்வரங்களை உபயோகிப்பதில்லை. ஒவ்வொரு தடவையும் குறிப்பிட்ட ராகத்தின் ஆதார ஸ்வரங்களை வைத்துக்கொண்டு அதை புதிதாக அழகு செய்கிறார். அநேகமாக ஒரே விதமான ஸ்வர கோவையை திரும்ப திரும்ப அதில் உள்ள நுண்ணிய சில ஸ்வர தாள வித்தியாசங்கள் விளங்கும்படி அழுத்தம் கொடுத்து கையாளுகிறார். மேல்நாட்டு சாகித்ய கர்த்தாக்களில் பாக் என்பவர் திரும்ப திரும்ப சிறு வித்தியாசங்களுடன் 100 வித சிக்கலான வகைகளில் கையாளக்கூடிய இசையின் அழகையும் சக்தியையும் புரிந்து கொண்டிருந்தார். சமஸ்கிருத இலக்கியம் 120 வகையான தாளங்கள் அல்லது கால நிர்ணயங்களை பற்றி விவரிக்கிறது. இந்து சங்கீதத்தின் சிருஷ்டிகர்த்தா பரதர் ஒரு வானம்பாடியின் இசையில் 32 தாள வகைகளை பிரித்தெடுத்ததாக சொல்லப்படுகிறது. தாளம் அல்லது லயத்தின் உற்பத்தியானது மனித இயக்கங்களில் நடையின் 2 மடங்கு நேரம், தூக்கத்தில் உள்மூச்சின் நீளம் வெளிமூச்சை விட 2 மடங்காக இருக்கும் பொழுது மும்முறை சுவாசித்தலின் நேரம் வேரூன்றி இருக்கிறது. நாதத்தின் மிக பரிபூரண இசைக்கருவி மனித குரல் என்று பாரதம் வெகு காலத்திற்கு முன்பே அங்கீகரித்திருக்கிறது. ஆதலால் இந்து சங்கீதம் வெகுவாக மனித குரலின் 3 ஸ்வரஸ்தாயிகளில் அடங்கிவிடுகிறது. அதே காரணத்தினால்தான் ஸ்வரங்களிலிருந்து எழும் இசைக்கு பல ஸ்வரங்களின் ஒத்திசைவை விட அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இந்து சங்கீதம் தன்மயமானது, ஆத்மீகமானது மற்றும் தனித்துவம் வாய்ந்த கலை. அதன் குறிக்கோள் வாத்தியங்களின் இணைவினால் உண்டாகும் சிறப்பில் இல்லை, ஆனால் தான் பரமாத்மாவுடன் இணைவதில் உள்ளது. இந்தியாவின் பெயர் பெற்ற சாகித்யங்கள் எல்லாமே இறை அன்பர்களால் இயற்றப்பட்டவையே. பாடகருக்கு சமஸ்கிருத வார்த்தை பாகவதர், அதாவது பகவானின் புகழை பாடுபவர். சங்கீர்த்தனம் அல்லது கோஷ்டி கானம் என்பது ஒரு பலன் தரும் யோக முறை அல்லது ஆத்மீக பயிற்சியாகும். ஏனெனில் இதற்கு தீவிரமான ஒருமுகப்படுத்தும் தன்மையும் அடிப்படையான எண்ணத்திலும் ஒலியிலும் ஒன்றிவிடும் தன்மையும் அவசியமாகின்றன. மனிதன் என்பவன் படைப்பாற்றலுடைய சொல்லின் வெளிப்பாடே ஆதலால் நாதம் அல்லது ஒலி அவனிடத்தில் சக்தி மிகுந்த உடனடி விளைவை உண்டாக்குகிறது. கீழ்த்திசை மற்றும் மேற்கத்திய நாடுகளின் மகத்தான ஆன்மீக சங்கீதம் மனிதனை ஏன் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறது என்றால், அது ஒரு தற்காலிகமான அதிர்வலை எழுச்சியை அவனுடைய முதுகுத்தண்டின் சூட்சும மையங்கள் ஒன்றில் ஏற்படுத்துகிறது. அந்த ஆனந்தமயமான வினாடிகளில் அவனுக்கு தன் ஆதி தெய்வீகத்தன்மையின் மங்கலான ஞாபகம் வருகிறது. அந்த விழா நாளில் ஸ்ரீ யுக்தேஸ்வரின் 2வது மாடியின் அமரும் அறையிலிருந்து வெளிவந்து கொண்டிருந்த அந்த சங்கீர்த்தனம் கொதிக்கும் பாத்திரங்களின் நடுவில் இருந்த சமையல்காரர்களுக்கும் உற்சாகத்தை அளித்தது. நானும் என் சகோதர சிஷ்யர்களும் கையை தட்டி தாளமிட்டவாறு கடைசி அடிகளை பாடினோம். மாலை நெருங்கியதும் நாங்கள் நூற்றுக்கணக்கான விருந்தாளிகளுக்கு அரிசியும் பருப்பும் கலந்த கிச்சடி, பொங்கல் இவைகளை காய்கறிகளுடன் பரிமாறினோம். முற்றத்தில் ஜமக்காளங்களை விரித்தோம். விரைவில் நட்சத்திர பந்தலுக்கு கீழே அமர்ந்து கொண்டு கூட்டத்தினர் ஸ்ரீ யுக்தேஸ்வரின் அறிவு செறிந்த உபன்யாசத்தை அமைதியாக கேட்டவாறு இருந்தனர். அவருடைய மேடை பேச்சுகள் கிரியாயோகத்தின் முக்கியத்துவத்தையும் சுயமரியாதையுடன் கூடிய வாழ்க்கை, அமைதி, தீர்மானத்துடன் செயல்படுதல், எளிமையான ஆகாரம், முறையான தேகப் பயிற்சி இவைகளை வலியுறுத்துபவைகளாக இருந்தன. பின்னர் சின்னஞ்சிறு சீடர்கள் குழு தெய்வீக தோத்திரங்களை பாடியது. உருக்கமான சங்கீர்த்தனத்துடன் கூட்டம் முடிவுற்றது. இரவு 10 மணியிலிருந்து நள்ளிரவு வரை ஆசிரமவாசிகள் பாத்திரங்களை கழுவினர். என் குரு என்னை தன் அருகில் அழைத்தார். நீ இன்முகத்துடன் இன்று செய்த சேவையும் சென்ற 1 வாரமாகவே இதற்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டிருந்த முறையும் எனக்கு மகிழ்ச்சியை தருகின்றன. உன்னை என் அருகில் இருத்திக் கொள்ள விரும்புகிறேன். இன்று இரவு நீ என் படுக்கையிலேயே தூங்கலாம்.
எனக்கு இந்த சலுகை கிடைக்குமென நான் நினைத்ததே இல்லை. நாங்கள் சிறிது நேரம் ஆழ்ந்த தெய்வீக அமைதி நிலையில் அமர்ந்திருந்தோம். நாங்கள் படுத்த 10 நிமிடங்களில் குருதேவர் எழுந்து உடைகளை அணியத் தொடங்கினார். என்ன விஷயம் ஐயா? என் குருவுடன் படுத்து உறங்கும் ஆனந்தம் திடீரென நிச்சயமற்றதாக தோன்றியது. சில மாணவர்கள் ரயிலை தவற விட்டுவிட்டு இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள் என நினைக்கிறேன். அவர்களுக்கு ஏதாவது உணவு தயார் செய்வோம். குருஜி, இரவு 1 மணிக்கு யாரும் வரமாட்டார்கள். நீ படுத்துக்கொள். நீ மிக சிரமப்பட்டு வேலை செய்திருக்கிறாய். அதனால் நான் போய் சமைக்கிறேன். ஸ்ரீ யுக்தேஸ்வரின் தீர்மானமான குரலை கேட்டு நான் படுக்கையிலிருந்து குதித்து 2வது மாடியின் உள்முகப்பிலுள்ள அன்றாடம் உபயோகிக்கும் சிறு சமையலறைக்குள் அவரை தொடர்ந்து சென்றேன். அரிசியும் பருப்பும் விரைவில் வேகத் தொடங்கின. என் குரு அன்புடன் புன்னகைத்தார். இன்றிரவு நீ களைப்பையும் கடும் உழைப்பின் பயத்தையும் வென்றுவிட்டாய். நீ வருங்காலத்தில் என்றுமே அவைகளால் பாதிக்கப்பட மாட்டாய். அவர் என் ஆயுள் முழுவதற்குமான இந்த ஆசியை வழங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே வெளிமுற்றத்தில் காலடி சத்தம் கேட்டது. நான் கீழே ஓடி ஒரு மாணவர் குழுவை உள்ளே அனுமதித்தேன். அன்பான சகோதரனே, ஒருவர் கூறினார், குருதேவரை இந்த நேரத்தில் தொந்தரவு செய்ய எங்களுக்கு எவ்வளவு தயக்கமாயிருக்கிறது. ரயில் நேரத்தை நாங்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டோம். ஆனால் குருவை தரிசிக்காமல் வீட்டுக்கு திரும்ப மனம் வரவில்லை. அவர் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக இப்பொழுது சமையல் கூட செய்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீ யுக்தேஸ்வரின் வரவேற்பு குரல் கேட்டது. வியப்பிற்குள்ளான விருந்தினர்களை நான் சமையல் அறைக்கு அழைத்துச் சென்றேன். குருதேவர் கண் சிமிட்டலுடன் என் பக்கம் திரும்பினார். இப்பொழுது நீ விசாரித்து தெரிந்து கொண்ட பின்னர் நம் விருந்தினர்கள் உண்மையிலேயே ரயிலை தவறவிட்டு விட்டார்கள் என நீ திருப்தியுற்றாய் என்பதில் சந்தேகமில்லை அல்லவா? அரை மணி நேரத்திற்கு பிறகு கடவுளைப் போன்ற குருதேவரின் பக்கத்தில் படுத்து நித்திரை செய்யும் பேற்றை மகிழ்ச்சியுடன் எதிர்நோக்கியபடி அவரை தொடர்ந்து படுக்கை அறைக்குள் சென்றேன். அத்தியாயம் 16. கோள்களை தந்திரத்தால் வெற்றி கொள்ளல். முகுந்தா, நீ ஏன் சோதிட வளையல் ஒன்றை வாங்கிக் கொள்ளக்கூடாது? வாங்கியாக வேண்டுமா குருதேவா? எனக்கு சோதிடத்தில் நம்பிக்கை இல்லையே. நம்பிக்கை உண்டா இல்லையா என்ற கேள்வி அல்ல. எந்த விஷயத்திலும் ஒருவர் கொள்ள வேண்டிய விஞ்ஞானபூர்வமான மனோபாவம் அது உண்மையா என்பதுதான். புவியீர்ப்பு சக்தியின் விதி நியூட்டனுக்கு பிறகு எப்படி இயங்கியதோ அதே திறத்துடன் தான் முன்னாலும் இயங்கி வந்தது. மனிதனுடைய நம்பிக்கையை பெற்றுத்தான் பிரபஞ்சத்தின் விதிகள் செயல்பட வேண்டுமெனில் பிரபஞ்சம் ஒரே குழப்பமாகத்தான் இருக்கும். போலிகள் புராதன வானவியல் அறிவை இந்த இழிநிலைக்கு கொண்டு வந்துள்ளார்கள். சோதிடம் கணக்கியலின்படியும் தத்துவ சாத்திரத்தின்படியும் மிக கூரிய அறிவுடையவர்களால் மட்டுமே கிரகித்துக் கொள்ளக்கூடிய அளவு மிக பெரியது. மூடர்கள் கோள் நிலைகளை சரியாக ஆராயாமல் அங்கு உள்ள எழுத்திற்கு பதிலாக கிறுக்கலை பார்ப்பது என்பது குறைபாடுள்ள இவ்வுலகத்தில் எதிர்பார்க்கப்பட வேண்டியதே. ஞானிகளிடம் உள்ள ஞானத்தை புறக்கணிக்க கூடாது. படைப்பின் எல்லா பாகங்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒன்றை ஒன்று பாதிப்பதாய் அமைந்துள்ளன. பிரபஞ்சத்தின் சமநிலைப்பட்ட சீரமைப்பு பரஸ்பர பரிமாற்றத்தில்தான் வேரூன்றியுள்ளது என்று என் குருதேவர் தொடர்ந்தார். மனிதன் மனிதனுக்குரிய என்ற நிலையில் இருவித சக்திகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. முதலாவது, அவனுள்ளே மண், நீர், நெருப்பு, வாயு, ஆகாயம் ஆகிய இவைகளின் சேர்க்கையினால் ஏற்படும் கொந்தளிப்புகள். இரண்டாவது, வெளியில் உள்ள இயற்கையின் பிரிவுச் சக்திகள். மனிதன் தன் நிலையற்ற தன்மையினால் அவதிப்படும் காலம் வரை அவன் விண்ணுலக மற்றும் மண்ணுலகத்தின் எண்ணற்ற மாறுதல்களினால் பாதிக்கப்படுகிறான். சோதிட சாத்திரம் மனிதன் கோள்களின் புறத்தூண்டுதல்களுக்கு எப்படி ஈடுகொடுக்கிறான் என்பதை பற்றி கூறுகிறது. கோள்கள் வேண்டுமென்று இரக்கமோ அல்லது வெறுப்போ கொள்வதில்லை. அவை வெறுமனே நேர்முக அல்லது எதிர்முக கதிர் இயக்கங்களை வீசுகின்றன. அவை தாமாகவே மனிதர்களுக்கு நன்மையோ தீமையோ செய்வதில்லை.
ஆனால் ஒவ்வொரு மனிதனும் கடந்த காலத்தில் செயல்பட வைத்துள்ள காரணகாரிய சமநிலைகளின் வெளிப்படையான இயக்கத்திற்கு அந்த விண்மீன்கள் ஒரு விதிமுறையான பாதையை அளிக்கின்றன. ஒரு குழந்தை அதனுடைய கர்ம வினைக்கேற்றபடி விண்கதிர்கள் கணக்காக பொருந்தியுள்ள அந்த நாளில் அந்த நேரத்தில் பிறக்கிறது. அதனுடைய ஜாதகம் அதனுடைய மாற்ற முடியாத கடந்த காலத்தையும் அதனுக்கு ஏற்படக்கூடிய வருங்கால விளைவுகளையும் வெளியிடும் ஒரு சவாலான சித்திரம். ஆனால் பிறந்த நேரத்தில் குறித்த ஜாதகத்தை உள்ளுணர்வுள்ள ஞானம் படைத்த சிலரால் தான் சரியாக விளக்க முடியும். இவர்கள் மிக குறைவு. ஒரு மனிதன் பிறக்கும் நேரத்தில் வானவெளியில் வெளிப்படும் தெளிவான செய்தி விதியை, அதாவது கடந்த காலத்தின் நன்மை தீமைகளின் விளைவை வலியுறுத்துவதற்கு ஏற்படுவது அன்று. அனைவருக்கும் பொதுவான அடிமைத்தனத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள அவனுடைய மனோசக்தியை தூண்டவே அது ஏற்படுகிறது. அவன் செய்ததை அவனால் அழிக்க முடியும். அவனைத் தவிர வேறு எவரும் அவனுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அனுபவித்து வரும் பாதிப்புகளின் காரணங்களை தூண்டிவிடவில்லை. அவை அனைத்தும் முதலாவதாக அவனுடைய செயல்களினாலேயே உண்டாக்கப்பட்டவை என்பதனாலும், எந்த கிரகத்தின் பாதிப்புக்கும் உட்படாத ஆன்மீக செல்வங்கள் அவன் கைவசம் இருப்பதாலும் அவன் எந்த வரையறையையும் கடக்க முடியும். சோதிடத்திடம் கொண்ட குருட்டு நம்பிக்கையுடன் கூடிய பயம் ஒருவனை இயந்திரத்தனமான வழிகாட்டுதலுக்கு அடிமைப்பட்டு அதனையே சார்ந்திருக்கும் இயந்திரமாக்கி விடுகிறது. புத்திசாலியான மனிதன் தன் கோள்களை, அதாவது அவனது இறந்த காலத்தை தோற்கடித்து விடுகிறான். அவன் தன் விசுவாசத்தை படைப்புகளிலிருந்து படைத்தவனுக்கு மாற்றிவிடுகிறான். அவன் எவ்வளவுக்கெவ்வளவு ஆத்மாவுடன் உள்ள தன் ஐக்கியத்தை உணர்ந்து கொள்கிறானோ அவ்வளவுக்கவ்வளவு பொருள்களினால் அவன் மேல் ஆதிக்கம் செலுத்தப்படுவது குறைகிறது. ஆன்மா என்றுமே சுதந்திரமானது. அதற்கு பிறப்பு கிடையாதாகையால் இறப்பும் கிடையாது. அதை கோள்களால் கட்டுப்பாட்டிற்குட்படுத்த முடியாது. மனிதன் ஓர் ஆன்மா மற்றும் உடலும் அவனுக்கு இருக்கிறது. தான் யார் என்பதை அவன் சரியான முறையில் உணர்கிறபோது அவன் எல்லா கட்டாயத் தன்மைகளையும் பின்தள்ளிவிடுகிறான். அவன் ஆன்மீக மறதியின் சாதாரண நிலையில் குழம்பி இருக்கும் வரை சூழ்நிலை விதியின் சூட்சுமமான தடைகள் தாம் அவனுக்கு தெரியும். இறைவன் இணக்கமானவன். தன்னை அவனுடன் இணைத்துக் கொள்ளும் பக்தன் ஒருபோதும் குழப்பமான காரியங்களை செய்ய மாட்டான். அவனுடைய செயல்கள் சரியானவையாகவும் இயற்கையாகவும் சோதிட விதியுடன் ஒன்றிய நேரங்களில் அமையும். ஆழ்ந்த பிரார்த்தனை, தியானம் இவைகளுக்கு பிறகு அவன் தன் தெய்வீக உணர்வுடன் தொடர்பு கொள்கிறான். உள்முகமான பாதுகாப்பை விட பெரிய சக்தி எதுவும் இல்லை. அப்படியானால் அன்பான குருதேவா, ஏன் என்னை ஒரு சோதிட வளையலை அணியும்படி கூறுகிறீர்கள்? நான் வெகுநேர மௌனத்திற்குப் பிறகு இந்த கேள்வியை கேட்கத் துணிந்தேன். ஸ்ரீ யுக்தேஸ்வரின் மேன்மையான விளக்கத்தை, எனக்கு புதியதான கருத்துக்கள் கொண்டதை புரிந்து கொண்டு கிரகித்துக் கொள்ள முயன்று கொண்டிருந்தேன். ஒரு பயணி தான் சேர வேண்டிய இடத்திற்கு சென்ற பிறகுதான் அவன் வரைபடத்தை எரிந்து விடுவதை சரியென்று சொல்ல முடியும். பயணத்தின் பொழுது வசதியான குறுக்கு வழிகளின் அனுகூலத்தை அவன் ஏற்கிறான். புராதன ரிஷிகள் மனிதன் மாயையில் உழலும் காலத்தை குறைப்பதற்கு அநேக வழிகளை கண்டுபிடித்தார்கள். கர்ம வினையின் விதியில் சில இயந்திர கதியிலான அம்சங்களை ஞானத்தின் விரல்களால் சாமர்த்தியமாக சரி செய்து கொள்ள முடியும். மனிதனின் எல்லா துன்பங்களும் பொதுவான சட்டத்திட்டத்தை எப்படியோ மீறுவதால் தான் உண்டாகின்றன. சமய நூல்கள் மனிதன் இயற்கை விதிகளை பின்பற்றுவதோடு தெய்வீகத்தின் எல்லாம் வல்ல தன்மையை அலட்சியம் செய்யக்கூடாதென போதிக்கின்றன. அவன், இறைவனே, நான் உன்னைத்தான் நம்பியிருக்கிறேன். நீ என்னை காப்பாற்ற முடியும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நானும் நான் செய்த தவற்றை திருத்த என்னால் முடிந்ததை செய்கிறேன் என சொல்ல வேண்டும். அநேக வழிகளில் பிரார்த்தனை மூலம், மன வலிமை மூலம், யோக தியானத்தின் மூலம், ஞானிகளை கலந்து ஆலோசிப்பதின் மூலம், சோதிட கங்கணங்களை உபயோகிப்பதன் மூலம் சென்ற காலத்திய தவறுகளின் தீய விளைவுகள் குறைக்கப்படலாம் அல்லது நீக்கப்படலாம்.
எப்படி ஒரு வீட்டில் மின்னலின் அதிர்ச்சியை தாங்குவதற்காக செப்புக் கட்டைகள் பொருத்தப்படுகின்றனவோ, அதேபோல் உடற்கோயிலும் சில முயற்சிகளினால் பாதுகாக்கப்பட முடியும். மின்சாரம் மற்றும் காந்த கதிரியக்கங்கள் இடையறாது உலகத்தை வலம் வந்த வண்ணம் இருக்கின்றன. அவை மனித உடலை நல்ல விதமாகவோ தீய விதமாகவோ பாதிக்கின்றன. யுகங்களுக்கு முன்னே நமது ரிஷிகள் சூட்சுமமான பிரபஞ்ச பாதிப்புகளின் விபரீத பலன்களுடன் எதிர்த்து போராடும் பிரச்சனையை பற்றி யோசித்தார்கள். ரிஷிகள் பரிசுத்தமான உலோகங்கள் ஒரு சூட்சும ஒளியை வெளியிடுவதாகவும், அந்த ஒளி கிரகங்களின் தீய இழுப்புகளை அதிக சக்தியுடன் தடை செய்கிறதெனவும் கண்டனர். சில தாவர வகைகளின் சேர்க்கை கூட உதவுவதாக தெரிந்தது. எல்லாவற்றையும் விட மிகுந்த பலனளிப்பவை குறைபாடற்ற 2 கேரட்டுகளுக்கு குறையாத மணிக்கற்களாகும். சோதிடத்தின் வருமுன் காக்கும் நடைமுறை உபயோகங்கள் இந்தியாவை தவிர வெளிநாடுகளில் தீவிரமாக பயிலப்படவில்லை. சிறிதளவே தெரிந்த ஒரு விஷயம் என்னவெனில், மணிக்கற்கள் பதித்த சரியான நகைகளோ உலோகங்களோ மற்றும் தாவர தயாரிப்புகளோ வேண்டிய எடை பெறும் வரை தயார் செய்யப்பட்டு, அந்த குணப்படுத்தக்கூடிய பொருள் உடலின் மேல் படும்படியாக தோலுக்கு அடுத்து அணியப்பட்டாலொழிய அவைகளுக்கு மதிப்பு ஏதுமில்லை. ஐயா, நான் தங்கள் யோசனைப்படி வளையல் ஒன்றை வாங்கிவிடுகிறேன். ஒரு கோளை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணம் என் ஆவலை தூண்டுகிறது. சாதாரணமாக தங்கம், வெள்ளி, தாமிரம் கலந்த கங்கணம் ஒன்று பயன்படுத்த வேண்டும் என்பது என் யோசனை. ஒரு விசேஷ காரணத்திற்காக வெள்ளியும் ஈயமும் கலந்து செய்த ஒன்றை நீ வாங்கிக் கொள்ள வேண்டுமென நான் விரும்புகிறேன். ஸ்ரீ யுக்தேஸ்வர் மேலும் ஜாக்கிரதையான குறிப்புகளை கொடுத்தார். குருஜி, விசேஷ காரணம் என்று எதை குறிப்பிடுகிறீர்கள்? கோள்கள் தற்சமயம் உன் மீது விரோத பாவத்துடன் செயல்பட இருக்கின்றன. முகுந்தா, அஞ்சாதே, நீ பாதுகாக்கப்படுவாய். இன்னும் 1 மாதத்தில் உன் கல்லீரல் உனக்கு மிக தொந்தரவு அளிக்கும். அந்த வியாதி 6 மாதத்திற்கு உன்னை தொடருமென நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீ உபயோகப்படுத்தவிருக்கும் சோதிட கங்கணத்தால் அது 24 நாட்களாக குறைக்கப்படும். நான் மறுநாளே ஒரு நகை வியாபாரியை அணுகி சீக்கிரமே அந்த வளையலை அணிந்தேன். என் ஆரோக்கியம் மிக நன்றாகவே இருந்தது. குருதேவரின் முன்னறிவிப்பு என் மனத்திலிருந்து மறைந்து விட்டிருந்தது. அவர் செராம்பூரை விட்டு வாரணாசிக்கு சென்று விட்டார். எங்களுடைய உரையாடல் நிகழ்ந்த 30 நாட்கள் கழித்து திடீரென்று என் கல்லீரலில் ஒரு வலி உண்டாயிற்று. தொடர்ந்த வாரங்கள் தாங்க முடியாத வலியுடன் கூடிய பயங்கரமான காலமாக இருந்தது. என் குருவை தொந்தரவு செய்ய மனமின்றி நான் தைரியமாக வலியை தனியாகவே சமாளித்து விடலாமென எண்ணினேன். ஆனால் 23 நாட்களாகப்பட்ட வேதனை என் தீர்மானத்தை பலவீனப்படுத்தியது. நான் காசிக்கு ரயிலேறினேன். அங்கு ஸ்ரீ யுக்தேஸ்வர் என்னை விசேஷ அன்புடன் வரவேற்றார். ஆனால் என் துயரை அவரிடம் தனியாக கூறுவதற்கு அவர் எனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கவில்லை. அநேக பக்தர்கள் குருதேவரின் தரிசனத்திற்காக அன்று வந்த வண்ணம் இருந்தனர். வலியுடனும் கவனிக்கப்படாமலும் நான் ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டேன். இரவு சாப்பாடு முடிந்த பின்னர்தான் எல்லா விருந்தினர்களும் கிளம்பினர். அவர்கள் சென்ற பிறகு அந்த வீட்டில் எண்கோண வடிவமுள்ள பால்கனிக்கு என் குரு என்னை அழைத்தார். நீ உன் கல்லீரல் தொந்தரவு சம்பந்தமாக வந்திருக்க வேண்டும். ஸ்ரீ யுக்தேஸ்வரின் பார்வை எங்கோ இருக்க அவர் முன்னும் பின்னுமாக சில சமயம் நில ஒளியை மறைத்த வண்ணம் நடந்து கொண்டிருந்தார். சரி, நீ 24 நாட்களாக நோயால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஆமையா. தயவு செய்து உனக்கு நான் சொல்லிக் கொடுத்த வயிற்று பயிற்சியை செய். குருதேவா, என் வேதனையின் அளவை நீங்கள் அறிந்திருந்தால் என்னை பயிற்சி செய்யும்படி கூற மாட்டீர்கள். இருந்தாலும் நான் அவர் கட்டளைக்கு பணிவதற்கு பலவீனமான முயற்சி செய்தேன். நீ உனக்கு வலி இருக்கிறதென்கிறாய், நான் உனக்கு அப்படி ஏதுமில்லை என்கிறேன். இப்படிப்பட்ட முரண்பாடுகள் எப்படி இருக்க முடியும்? என் குரு என்னை ஒரு கேள்விக்குறியுடன் நோக்கினார். நான் திகைத்து நின்றேன். பிறகு நோய் அகன்ற விடுதலையை உணர்ந்து மிக களிப்படைந்தேன்.
வாரக்கணக்காக என்னை தூங்கக்கூட விடாது தொடர்ந்த வேதனையை நான் அதற்கு மேல் உணரவில்லை. ஸ்ரீ யுக்தேஸ்வரின் சொற்களினால் அந்த வேதனை இருந்ததே இல்லை என்றது போல் அகன்றது. நான் நன்றியுடன் அவர் பாதங்களில் பணிய முனைந்த பொழுது அவர் உடனே என்னை தடுத்தார். குழந்தைத்தனமாக இராதே, எழுந்து கங்கை நதியின் மேல் சந்திரன் பவனி வருவதை அனுபவி என்றார். ஆனால் நான் அவர் பக்கத்தில் வந்து மௌனமாக நின்றபொழுது குருதேவரின் கண்கள் மகிழ்ச்சியால் மின்னின. அவருடைய நோக்கிலிருந்து என்னை கடவுள்தான் காப்பாற்றினார், அவர் இல்லை என்று நான் உணர வேண்டும் என்று விரும்பியதாக தோன்றியது. இன்று கூட நான் வெள்ளியும் ஈயமும் கலந்த அந்த கனமான வளையலை அந்த நாளின் நினைவு சின்னமாக அணிந்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே உயர்ந்த மாமனிதருடன் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்பதை புதிதாக உணர்ந்து கொண்ட அந்த கடந்த கால நாள் என்றும் என் நினைவில் நிற்க வல்லது. பின்னால் பல சந்தர்ப்பங்களில் நான் என் நண்பர்களை குணப்படுத்துவதற்காக ஸ்ரீ யுக்தேஸ்வரிடம் அழைத்து வந்த போதெல்லாம் அவர் பெரும்பாலும் மணிக்கற்களையோ அல்லது வளையலையோ அணியும்படி சிபாரிசு செய்திருக்கிறார். சோதிட ஞானத்தின்படி அவைகளுடைய உபயோகத்திற்கு மதிப்பு கொடுத்திருக்கிறார். என் சிறு வயதிலிருந்தே எனக்கு சோதிடத்தை பற்றி தவறான எண்ணம் ஏற்பட்டிருந்தது. அநேகர் அடிமைத்தனமாக அதை பற்றி கொண்டு இருப்பதை கண்டது ஒரு காரணம். இன்னொன்று, எங்கள் குடும்ப சோதிடர் பின்னாளில் நடக்கப் போவதாக கூறியது. நீ 3 தடவைகள் மணமுடிப்பாய், 2 முறை மனைவியை இழந்தவனாக, அதனால் 3 முறை கல்யாண கோயிலில் பலியிட நிற்கும் ஆடுபோல் நான் இருப்பதாக எண்ணி சிந்தனையில் ஆழ்ந்தேன். நீ உன் விதியை பேசாமல் ஒப்புக்கொண்டு விடு என்று என் அண்ணன் அனந்தா குறிப்பிட்டான். உன் ஜாதகத்தில் சிறு வயதில் நீ வீட்டை விட்டு இமயமலையை நோக்கி ஓடிவிடுவாய் என்றும், ஆனால் பலவந்தமாக திருப்பி அழைத்து வரப்படுவாய் என்றும் சரியாக எழுதப்பட்டிருக்கிறது. உன் திருமணங்கள் பற்றிய சோதிடமும் பலித்துத்தான் ஆக வேண்டும். ஒரு நாள் இரவு அந்த சோதிடம் முற்றும் பொய்யென்று என் உள்ளுணர்வில் தெளிவாக தோன்றியது. நான் அந்த ஜாதகச் சுருளை நெருப்பில் பொசுக்கி அந்த சாம்பலை ஒரு காகித உரையில் போட்டு அதன் மேல் பழைய கர்ம வினையின் விதைகளை தெய்வீக ஞானத்தில் பொசுக்கிவிட்டால் அவை முளைக்க முடியாது என்று எழுதினேன். நான் அந்த உரையை கண்ணில் படும்படியான ஓர் இடத்தில் வைத்தேன். அனந்தா உடனே நான் ஏற்க மறுத்த கருத்தை படித்தான். நீ உண்மையை இந்த காகிதச் சுருளை எரித்தது போல் அவ்வளவு சுலபமாக எரித்துவிட முடியாது என்று என் அண்ணன் இகழ்ச்சியுடன் சிரித்தான். நான் பெரியவனாவதற்கு முன்னாலேயே என் குடும்பத்தார் எனக்கு திருமணம் செய்ய உண்மையிலேயே 3 தடவைகள் முயன்றனர். இறைவனிடம் நான் கொண்டுள்ள அன்பு பழவினையினால் தோன்றும் சோதிட தூண்டுதலை விட அதிகம் என்பதை அறிந்திருந்ததால் அவர்கள் திட்டத்திற்கு நான் ஒவ்வொரு தடவையும் உடன்படவில்லை. ஒரு மனிதனின் ஆத்ம ஞானம் எவ்வளவு ஆழ்ந்திருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக அவன் தன்னுடைய சூட்சுமமான ஆன்மீக அலை அதிர்வுகளால் முழு பிரபஞ்சத்தையும் வசப்படுத்துகிறான். மேலும் நிலையற்ற பிரபஞ்ச நிகழ்ச்சிகளால் அவன் குறைவாக பாதிக்கப்படுகிறான். குருதேவரின் இந்த சொற்கள் அடிக்கடி என் மனத்தில் தோன்றி ஊக்குவிக்கும். அவ்வப்பொழுது நான் சோதிடர்களிடம் என் கிரக நிலைப்படி என் மிக பொல்லாத காலங்களை தேர்ந்தெடுக்கும்படி கூறி, அப்படியும் நான் செய்ய வேண்டுமென்று நினைத்த காரியங்களை செய்தே முடிப்பேன். அந்த சமயங்களில் என் வெற்றிக்கு முன்னால் அசாதாரணமான தடைகள் ஏற்பட்டன என்பது உண்மைதான். ஆனால் என் திட நம்பிக்கை என்றும் சரியாகத்தான் இருந்திருக்கிறது. தெய்வத்தின் பாதுகாப்பில் நம்பிக்கை, இறைவன் மனிதனுக்கு அளித்திருக்கும் இச்சா சக்தியின் சரியான உபயோகம் ஆகியவை கோள்களின் பாதிப்பை விட ஆற்றல் வாய்ந்தவை. ஒருவன் பிறக்கும் பொழுது இருக்கும் கோள்களின் நிலை அவன் கடந்த காலத்தின் கைப்பாவை அல்ல என்பதை காட்டுவதாக நான் புரிந்து கொண்டேன். அதன் செய்தி செருக்கிற்கு ஒரு தூண்டுகோல். ஒவ்வொரு கட்டுப்பாட்டிலிருந்தும் விடுபட வேண்டி மனிதனின் மன உறுதியை தூண்டிட அந்த விண்ணகமே முயல்கிறது. இறைவன் ஒவ்வொரு மனிதனையும் ஒரு தனித்தன்மை பொருந்திய ஆன்மாவாக படைத்துள்ளான். ஆதலால் அவன் தற்காலிகமாக ஏற்றுள்ள பாத்திரம் தூணாக இருந்தாலும் துரும்பாக இருந்தாலும் அது இப்பிரபஞ்ச கட்டமைப்பிற்கு அவசியமே. அவனுடைய விடுதலை அவன் தீர்மானித்தால் உடனடியாகவும் முடிவாகவும் கிடைத்துவிடும்.
அது அவனது உள் வெற்றிகளை பொறுத்ததேயொழிய வெளி வெற்றிகளை பொறுத்ததில்லை. ஸ்ரீ யுக்தேஸ்வர் நமது தற்கால யுகத்திற்குரிய 24,000 ஆண்டு பூமத்திய ரேகை சுழற்சி என்ற கணித பயனீடு ஒன்றை கண்டுபிடித்தார். அந்த சுழற்சி ஏறு வில்வளைவு, இறங்கு வில்வளைவு என்று இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வில்வளைவும் 12,000 ஆண்டு கால அளவு கொண்டது. ஒவ்வொரு வில்வளைவுக்குள்ளும் கலி, துவாபர, திரேதா, சத்ய என்று 4 யுகங்கள் வருகின்றன. இது இரும்பு யுகம், வெண்கல யுகம், வெள்ளி யுகம் மற்றும் பொன் யுகம் என்ற கிரேக்க கருத்துக்களுக்கு உடன்பாடாக அமைந்துள்ளது. என் குருதேவர் அநேக கணக்கீடுகளுக்குப் பிறகு ஏறும் வில்வளைவைச் சேர்ந்த கடைசி கலியுகம் அல்லது இரும்பு யுகம் கிபி 500 தொடங்கிற்று என்று தீர்மானித்துள்ளார். இந்த இரும்பு யுகமான 1200 வருட காலம் வெறும் லோகாயத தன்மையுடையது. அது கிட்டத்தட்ட கிபி 1700 முடிந்தது. அதற்கு பிறகு துவாபர யுகத்தின் காலம் 2400 வருடங்களை கொண்டது. அந்த காலம் மின்சாரம், அணுசக்தியில் முன்னேற்றம், தந்தி, வானொலி, விமானங்கள் மற்றும் பல விண்வெளி புதிர்களை அவிழ்க்கும் காலம். 3600 வருட காலமாகிய திரேதா யுகம் கிபி 4100 தொடங்கும். அந்த காலத்தில் ஒருவருக்கொருவர் மனத்தால் பேசிக்கொள்வது சாதாரணமாயிருக்கும். மேலும் அது மற்ற கால புதிர்களை அவிழ்க்கும் காலம். சத்தியயுகம் 4800 வருடங்கள் கொண்டது. ஏறு வில்வளைவின் முடிவான இக்காலத்தில் மனிதனின் அறிவு மிக உயர்ந்த நிலையில் இருக்கும். அவன் தெய்வீக ஏற்பாட்டுடன் இணங்கிச் செயல்படுவான். இறங்கு வில்வளைவின் 12,000 வருடங்கள் இறங்கும் பொற்காலமாகிய 4800 வருடங்களுடன் தொடங்கி பிறகு கிபி 12,500 ஆரம்பிக்கிறது. மனிதன் படிப்படியாக அஞ்ஞானத்தில் மூழ்கத் தொடங்குவான். புலன்களால் உணரத்தக்க உலகின் மாறுபட்ட தன்மைகளுக்கும் சார்பு தோற்றங்களுக்கும் காரணமான மாயையின் இச்சுழற்சிகள் நிரந்தரமானவை. இறைவனுடன் நீக்கமர ஒன்றுகிற விழிப்புணர்வை அடைகின்ற போது மனிதர்கள் ஒவ்வொருவராக படைப்பின் இருமைச் சிறையிலிருந்து தப்பித்துச் செல்லுகிறார்கள். குருதேவர் சோதிடத்தில் மட்டுமல்லாமல் உலகச் சமய நூல்களிலும் என் அறிவை பெருக்கினார். புனித நூல்களை மாசு மறுவற்ற அவருடைய மனமாகிய மேஜை மேல் வைத்து உள்ளுணர்வின் பகுத்தறிவு என்ற அறுவை கத்தியால் கூறு போட்டு தொடக்கத்தில் தீர்க்கதரிசிகளால் கூறப்பட்ட உண்மைகளிலிருந்து அறிஞர்களின் இடைச்செருகல்களையும் தவறுகளையும் பிரித்தெடுக்க அவரால் முடிந்தது. ஒருவருடைய பார்வையை மூக்கின் நுனியில் பொறுத்து கீழை நாட்டு பண்டிதர்களாலும் மேலை நாட்டு மொழிபெயர்ப்பாளர்களாலும் பெரும்பாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட பகவத்கீதையின் ஒரு பத்தியின் இந்த தவறான பொருள் விளக்கம் குருதேவரின் வேடிக்கையான விமர்சனத்தை எழுப்பும். ஒரு யோகியின் பாதை உள்ளபடியே விசித்திரமானது, அவர் குறிப்பிட்டார். அவர் தன்னை மாறுகண் உடையவராகச் செய்து கொள்ளும்படி அவருக்கு ஏன் உபதேசிக்க வேண்டும்? நாசிகாகிரம் என்ற சொல்லின் உண்மையான பொருள் மூக்கின் தொடக்கம் என்பது. மூக்கின் நுனி அல்ல. இரு புருவங்களுக்கு இடையேயுள்ள இடத்தில் மூக்கு ஆரம்பிக்கிறது. அந்த இடம்தான் ஆன்மீக தரிசனத்தின் இருப்பிடம். ஒரு சாங்கிய சூத்திரம் கூறுவது ஈஸ்வர் அசித்தே, படைப்பு கடவுளை ஊகித்தறிய முடியாது அல்லது கடவுள் நிரூபிக்கப்படவில்லை. இந்த வாக்கியத்தின் ஆதாரத்தை வைத்துக்கொண்டு அறிஞர்கள் இந்த முழு தத்துவமே நாத்திகவாதம் என கூறுகிறார்கள். அந்த செய்யுள் நாத்திகமானதல்ல. ஸ்ரீ யுக்தேஸ்வர் விளக்கினார். அது கூறுவது இதுதான்: ஒரு அஞ்ஞானியாகிய சாதாரண மனிதன் எல்லாவித இறுதியான தீர்ப்புகளுக்கும் தன் புலன்களையே சார்ந்திருப்பதால் அவனுக்கு கடவுளின் நிரூபணம் அவன் அறியாததாகவே இருக்கிறது. ஆதலால் அது இல்லாததே. சாங்கிய முறையை உண்மையாக அனுசரிப்பவர்கள் தியானத்தினால் உண்டாகும் அசைக்க முடியாத உள்ளார்ந்த ஞானத்துடன் இறைவன் இருக்கிறார் என்பதையும் அறியப்படுபவர்தான் என்பதையும் நன்கு புரிந்து கொள்கிறார்கள். குருதேவர் கிறிஸ்துவர்களின் பைபிளை மிக தெளிவுடன் விளக்கியுள்ளார்.
கிறிஸ்துவ மத அங்கத்தினராக இல்லாத என்னுடைய இந்து குருவினிடமிருந்துதான் பைபிளின் சிரஞ்சீவியான சாரத்தை நான் தெரிந்து கொண்டேன். கிறிஸ்துவனுடைய வலியுறுத்தலில் உள்ள சத்தியத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. உண்மையிலேயே சிலிர்க்க செய்யும் ஆணித்தரமான வகையில் கூறப்பட்ட இச்சொற்கள் இதுவரை என்றுமே கூறப்படாதவை. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. இந்தியாவின் பெரிய மகான்கள் கிறிஸ்துவை செயல்படுத்திய அதே தெய்வீக குறிக்கோள்களைக் கொண்டு தங்கள் வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பறைசாற்றப்பட்ட அவருடைய உறவினர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறான். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீடராயிருப்பீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று கிறிஸ்து சுட்டிக்காட்டினார். கிறிஸ்துவை போன்ற பாரத யோகியர் முக்தி அடைந்தவர்கள், தங்களை தாங்களே ஆள்பவர், நமது ஒரே தந்தையை அறியும் முக்தியளிக்கும் ஞானத்தை அடைந்த என்றும் அழியாத சகோதர குழுவின் ஓர் அங்கமாவர். ஆதாம் ஏவாளின் கதை எனக்கு புரியாத ஒன்று. இவ்வுருவக கதையுடன் நான் போராடிக் கொண்டிருந்த ஆரம்ப காலத்தில் ஒரு நாள் நான் மிகச் சூட்டுடன் கூறினேன், இறைவன் ஏன் தவறு செய்த இருவரை மட்டுமல்லாமல் குற்றமற்ற பிறந்திராத தலைமுறைகளை கூட தண்டிக்க வேண்டும்? குருதேவருக்கு என் அறியாமையை விட என் தீவிரம் அதிக வேடிக்கையாயிருந்தது. அவர் விளக்கினார், ஆதியாகமம் ஆழமான அடையாள குறிப்புகள் உடையது. பதிவுரைகளின் விளக்கப்படி கிரகித்துக் கொள்ள முடியாதது. அதன் ஜீவ மரம் என்பது மனித உடல். முதுகுத்தண்டு ஒரு தலைகீழான மரத்தை போன்றது. மனிதனின் கேசம் அதன் வேர்கள், உட்செல் நரம்புகளும் வெளிச்செல் நரம்புகளும் அதன் கிளைகள். நரம்பு மண்டல மரம் அனுபவிக்கக்கூடிய பல பழங்களை பெற்றது. இவை புலன் உணர்வுகளான பார்வை, ஒலி, வாசனை, ருசி, தொடு உணர்வு ஆகும். மனிதன் நியாயமான முறையில் இவைகளை அனுபவித்து மகிழலாம். ஆனால் அவன் பாலுணர்வின் அனுபவத்தை, அதாவது உடல் எனும் தோட்டத்தின் மத்தியில் அமைந்துள்ள ஆப்பிளை அடைவது தடுக்கப்பட்டிருந்தது. அந்த பாம்பு என்பது பாலுணர்வு நரம்புகளை தூண்டிவிடும் முதுகுத்தண்டில் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற சக்தியை குறிக்கும். ஆதாம் என்பது விவேகம், ஏவாள் என்பது உணர்ச்சி. உணர்ச்சி அல்லது ஏவாள் உணர்வு ஒரு மனிதனிடத்தில் பாலுணர்ச்சியால் ஆக்கிரமிக்கப்படும் பொழுது அவனுடைய விவேகம் அல்லது ஆதாம் கூட அடிமையாகி விடுகிறான். இறைவன் மனித இனத்தை அவனுடைய இச்சா சக்தியால் ஆண் பெண் என்ற உடல்களை உண்டாக்கி படைத்தார். அப்புது இனத்திற்கும் அதேபோல் மாசற்ற அல்லது தெய்வீக முறையில் குழந்தைகளை படைக்கும் திறனை அருளியிருந்தார். ஏனெனில் இதுவரை தனி ஆன்மாவில் இறைவனது வெளிப்பாடு இயல்புணர்ச்சிக்கு கட்டுப்பட்டு முழு விவேகத்தின் ஆற்றல்களை அடையாதவைகளாக மிருகங்களிடத்தில் மட்டுமே இருந்தது. ஆதாம் மற்றும் ஏவாள் என்ற பெயர்களால் அழைக்கப்பட்ட முதல் மனித சரீரங்களை இறைவன் உண்டாக்கினான். அனுகூலமான பரிணாம வளர்ச்சியின் பொருட்டு அவன் இரு மிருகங்களின் ஆன்மா அல்லது தெய்வீக சாரத்தை இவற்றிற்கு மாற்றினான். ஆதாம் அல்லது ஆணிடத்தில் விவேகம் மேலோங்கி இருந்தது. ஏவாள் அல்லது பெண்ணிடத்தில் உணர்ச்சி மேலோங்கி இருந்தது. இவ்வாறு வெளியுலகின் அடிப்படையான துருவ அமைப்பு அல்லது இருமை வெளிப்படுத்தப்பட்டது. மனித மனமானது பாம்பின் சக்தி போன்ற மிருக இச்சைகளினால் ஏமாற்றப்படாத வரை விவேகமும் உணர்ச்சியும் ஒருங்கிணைந்த ஆனந்த சொர்க்கத்தில் இருக்கின்றன. ஆதலால் மனித உடல் மிருகங்களிலிருந்து பரிணாம வளர்ச்சியால் மட்டுமே ஏற்பட்டதன்று. ஆனால் இறைவனால் ஒரு விசேஷ படைப்பு என்ற செயலின் மூலம் உண்டாக்கப்பட்டது. மிருகங்களின் உருவங்கள் தெய்வீகத்தை முழு அளவில் வெளியிடுவதற்கு பக்குவப்படாதவை. மூளையிலுள்ள ஆற்றல் வாய்ந்ததும் எல்லாம் அறிகிறதுமான 1000 இதழ்களுடைய தாமரையும் முதுகுத்தண்டில் முனைப்பாக விழிப்பூட்டப்பட்ட இரகசிய மையங்களும் மனிதனுக்கு விசேஷமாக கொடுக்கப்பட்டிருந்தன.
முதலில் படைக்கப்பட்ட இருவரின் உள்ளே இருந்த இறைவன் அல்லது தெய்வீக உணர்வு அவர்களை எல்லா மனித உணர்வுகளையும் அனுபவிக்க பாலுணர்வுகளை தவிர யோசனை கூறியது. மிருகங்களின் கீழ்ப்பட்ட இனப்பெருக்கத்திற்குரிய முறையில் மனித இனம் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க இவ்வுணர்வுகள் தடை செய்யப்பட்டன. அடிமனத்தில் குடிகொண்டிருக்கும் மிருக இச்சைகளின் நினைவுகளை திரும்ப கொண்டு வர வேண்டாம் என்று எச்சரிப்பு மதிக்கப்படவில்லை. ஆதாமும் ஏவாளும் மிருகங்களின் வழியைப் போன்றே இனப்பெருக்கத்தில் ஈடுபட்ட பொழுது அவர்கள் இருவரும் தங்கள் ஆதி பரிபூரண மனிதனுக்கு உரியதாயிருந்த ஸ்வர்க போகம் என்ற உயர்ந்த நிலையிலிருந்து விழுந்து விட்டார்கள். அவர்களுக்கு தாங்கள் நிர்வாணமாயிருப்பது தெரிந்தவுடன் அவர்களுடைய அமரத்துவ உணர்வை இழந்து விட்டார்கள். இது இறைவன் அவர்களுக்கு ஏற்கனவே செய்திருந்த எச்சரிக்கைதான். அவர்கள் தங்களை பூத உலகின் விதிமுறைக்குள், அதாவது உடலால் பிறப்பு என்பது ஏற்படும் பொழுது உடலின் இறப்பும் தவிர்க்க இயலாதது என்ற விதிமுறைக்குள் உட்படுத்திக் கொண்டார்கள். பாம்பினால் ஏவாளுக்கு உறுதியளிக்கப்பட்ட நன்மை தீமை என்பவை பற்றிய அறிவு மனித இனம் மாயையின் கீழ் அனுபவிக்க வேண்டிய எதிரிடையான இருமை அனுபவங்களை குறிக்கிறது. மனிதன் உணர்ச்சி, விவேகம் ஆகியவற்றை, அதாவது ஏவாள் மற்றும் ஆதாமின் உணர்வுகளை தவறாக பயன்படுத்துவதன் மூலம் மாயையில் வீழ்வதால் அவனுடைய தெய்வீக தன்னிறைவு என்ற சொர்க்க சோலைக்குள் நுழையும் அதிகாரத்தை துறக்கிறான். ஒவ்வொரு மனிதனின் தனிப்பெருங்கடமை தன் பெற்றோர்களை ஏடனில் சேர்ப்பது அல்லது இருமையை வென்று ஒன்றிய இணக்கத்தை பெறுவதாகும். ஸ்ரீ யுக்தேஸ்வர் தன் பிரசங்கத்தை முடித்தவுடன் நான் ஆதியாகமத்தின் பக்கங்களை புதிய மதிப்புடன் நோக்கினேன். அன்பான குருதேவா, நான் முதலாக ஆதாம் ஏவாள் இருவரிடமும் பிதிருக்கள் என்ற முறையில் என் கடமையை உணர்கிறேன் என்று நான் கூறினேன். இந்துக்களின் ஆதாம் ஏவாளின் கதை பழைய புராணமாகிய ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் ஆணும் பெண்ணும் பூத உடல் வடிவ ஸ்வயம்புவ மனு மற்றும் அவனுடைய மனைவி சதரூபை என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய 5 குழந்தைகளும் பிரஜாபதிகளுடன், அதாவது தங்கள் விருப்பப்படி மனித உருவம் எடுக்கவல்ல முழுமையான ஜீவன்களுடன் கலப்பு திருமணம் செய்து கொண்டனர். இந்த முதல் தெய்வீக குடும்பங்களிலிருந்து மனித இனம் பிறந்தது. கீழை நாடுகளிலோ அல்லது மேலை நாடுகளிலோ ஸ்ரீ யுக்தேஸ்வரை போன்று கிறிஸ்துவ புராணங்களுக்கு மிக ஆழ்ந்த முறையில் விளக்கம் கூறியவர்களை நான் கண்டதில்லை. மத சாத்திர விற்பன்னர்கள் கிறிஸ்து கூறியதை தவறான முறையில் விளக்கி இருக்கிறார்கள். குருதேவர் கூறினார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே எல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றெல்லாம் கூறும் பொழுது இயேசு கடவுளின் ஒரே மகன் தானென்று குறிப்பிடவில்லை. எவரும் முதலில் படைப்பின் உள்ளே இருக்கும் செயல்திறன் கொண்ட கிறிஸ்து உணர்வு அல்லது மகனை வெளிக்கொண்டு வரும் வரை எல்லாவற்றிற்கும் அப்பால் உள்ள பூரணமான விருப்பு வெறுப்பற்ற தந்தையை அடைய முடியாது என்று அவர் கூறினார். இயேசு தன் சொந்த அகங்காரம் என்றோ கரைந்துவிட்ட நிலையில் கிறிஸ்து உணர்வுடன் இறைவனுடன் முழுதும் ஒன்றேயாகிவிட்ட நிலையை அடைந்து விட்டார். கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லாவற்றையும் படைத்தார் என்று பவுல் எழுதிய போதும் மற்றும் இயேசு ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று கூறிய போதும் இவ்வார்த்தைகளின் கலப்பற்ற கருத்து தனி ஒருவரை சுட்டி கூறாததேயாகும். ஒருவிதமான ஆன்மீக கோழைத்தனம் பெரும்பாலான லௌகீக மக்களை ஒரே ஒரு மனிதன்தான் கடவுளின் புத்திரன் என்பதை சௌகரியமாக நம்புவதற்கு இட்டுச் செல்கிறது. அவர்கள் இயேசு ஒப்பற்ற வகையிலே சிருஷ்டிக்கப்பட்டார் என்று காரணங்காட்டி இறந்து போகும் தன்மையுள்ள நான் எப்படி அவரைப்போல் ஆக முடியும் என்கின்றனர். ஆனால் எல்லா மனிதர்களும் தெய்வீகமாக சிருஷ்டிக்கப்பட்டதால் என்றாவது இயேசுவின் கட்டளையை கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணனாயிருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணனாயிருக்க கடவீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே
பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். கர்ம வினையின் விதி மற்றும் அதன் தொடர்பான மறுபிறவி ஆகியவற்றை அறிந்திருப்பது பைபிளின் அநேக பகுதிகளில் காட்டப்பட்டுள்ளது. உதாரணமாக, மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. ஒவ்வொரு கொலையாளியும் மனிதனால் கொல்லப்பட்டே ஆக வேண்டுமானால் இந்த எதிர்ச்சொல் முறையின்படி அநேக இடங்களில் ஒரு வாழ்க்கை போதாது என்பது தெளிவாகிறது. இக்காலத்திய போலீஸ்காரர்களுக்கு இவ்வளவு வேகமில்லை. பழைய கிறிஸ்துவ திருச்சபை மறுபிறப்பின் தத்துவத்தை ஒப்புக்கொண்டிருந்தது. அது ஆன்ம சாதகர்கள், அதாவது நாஸ்டிக்ஸ் மற்றும் அநேக கிறிஸ்துவ பாதிரிமார்களாலும், அலெக்சாண்ட்ரியாவின் கிளெமெண்ட், மிக புகழ்பெற்ற ஆரிஜன் மற்றும் புனித ஜெரோம் உள்பட பலராலும் விளக்கப்பட்டது. கான்ஸ்டான்டினோப்பிளின் இரண்டாவது சபை இந்த தத்துவத்தை கிபி 553 சமய வரைமுறையை மீறிய ஒன்று என்று தீர்மானித்துவிட்டது. அந்த சமயத்தில் இந்த தத்துவம் மனிதனுக்கு அதிக காலத்தையும் இடத்தையும் கொடுப்பதாக தோன்றியதால் அவன் ஒரே பிறவியில் மோட்சத்தை அடைய முயல்வது தடைபடும் என்று எண்ணினார்கள். ஆனால் மறைக்கப்பட்ட உண்மைகள் வருந்தத்தக்க விதத்தில் பல தவறுகளை ஏற்படுத்தின. லட்சக்கணக்கான மனிதர்கள் ஒரு வாழ்க்கை காலத்தை இறைவனை தேடுவதற்கு பதிலாக இந்த உலக விஷயங்களை அபூர்வமாக கிடைத்து சீக்கிரமாகவே என்றென்றும் மறைந்துவிடக்கூடியவற்றை அனுபவிப்பதற்கு உபயோகப்படுத்துகின்றனர். உண்மை என்னவெனில், மனிதன் இறைவனின் மகன் என்று உணர்ந்து அந்நிலையை மீண்டும் பெறும் வரை மண்ணில் மறுபிறவி எடுக்கிறான் என்பதுதான்.